நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम को महिमा हो. இந்த மாதத்திலே 8வது மாதத்திலே 2வது வாரமாக கர்த்தரை ஆராதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். इस 8वें महीने में दूसरे हफ्ते में हम प्रभु का आराधना करने के लिए यहाँ इकट्ठे हुए. இந்த மாதத்திலே கூட ஆண்டவர் பேசின தேவனுடைய வார்த்தையை மீண்டும் கூட நாம் இந்த நாளிலே கூட தியானிக்கலாம். इस महीने में दोबारा जो प्रभु ने हमसे वादा के अनुसार वचन को दिया, वचन का अध्ययन करेंगे. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். यिर्मयाह भविष्यवाणी की किताब 33वां अध्याय में 6वां वचन. देख, मैं इस नगर का इलाज करके इसके निवासियों को चंगा करूंगा और उन पर पूरी शांति और सच्चाई प्रकट करूंगा. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். देख, मैं इस नगर का इलाज करके इसके निवासियों को चंगा करूंगा और उन पर पूरी शांति और सच्चाई प्रकट करूंगा. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசாரிப்பட்ட தள்ளுண்ட சீயோனை பார்த்து தீர்க்கதரிசி எரேமியா பேசுகிறார். पश्चात यिर्मयाह ने जो परमेश्वर से चुने हुए जन वैसे त्यागा हुआ सुनसान अनुभव में पड़े थे उनके ओर ऐसे कहा. யாருக்கு சொன்ன வார்த்தை? ये किसके लिए कहा था? वचन தள்ளப்பட்ட ஜனத்திற்கு, उजड़ा हुआ अनुभव में पड़े थे उन लोगों के लिए, கைவிடப்பட்ட ஜனத்திற்கு, त्यागा हुआ लोगों के लिए, விசாரிப்பட்ட ஜனத்திற்கு. वैसे कोई चिंता नहीं करता था उन पर. वो தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை பார்த்து தீர்க்கதரிசி எரேமியா இப்படி சொல்லி, परमेश्वर से चुने हुए लोगों की ओर पश्चात यिर्मयाह वैसे कहा. 70 வருஷத்துக்கு அப்புறமாக சிறையிருப்பை திருப்புவேன் என்று அவரோட பேசுகிறார். 70 वर्ष के बाद मैं ये बंदगिरी से मैं छुड़ाऊंगा. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னெடுத்தது போல அவர்களை கட்டுவிப்பேன் என்று சொல்கிறார். मैं यहूदा और इस्राएल के बंदियों को लौटा ले आऊंगा और उन्हें पहले के समान बसाऊंगा. ஏன் இங்கே இந்த வார்த்தை 6வது வசனத்தில் வாசிக்கிறோம்? ஆரோக்கியமும் சௌக்கியமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. क्यों ये 6वां वचन में इलाज और चंगा करके लिखा है? ஆரோக்கியமும் சௌக்கியமும் உண்டாக்கி அவர் குணமாக்குகிற தேவன். इलाज करके और निवासियों को चंगा भी देने वाला परमेश्वर. இந்த ஜனம் ஆரோக்கியமும் சௌக்கியமும் இல்லாதபடி அவர்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்திருக்கிறார்கள். ये इस्राएल लोग ऐसे अनुभव में पड़े थे, ना कुछ इलाज ना कुछ चंगा. இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நீங்க வீட்ல போய் 6வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தால், आप लोग घर पे जाके यिर्मयाह भविष्यवाणी का किताब 33वां अध्याय को 6वां वचन से लेकर पढ़ना. 22 blessing in the restoration அவர்களை 22 விதமான ஆசீர்வாதங்களால் புதுப்பிக்கிறார். 22 प्रकार के आशीषों के द्वारा दोबारा उन लोगों को जिलाया. 22 blessings in the restoration 22 प्रकार के आशीष. அதாவது அவர்கள் 22 விதமான ஆசீர்வாதங்களால் புதுப்பிக்கப்பட்டதை குறித்து அங்கே 33வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். हम ये 33वां अध्याय में जैसे वो लोग वापस 22 प्रकार के आशीषों से नए अनुभव पाया करके देखता है. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். यिर्मयाह भविष्यवाणी का किताब 30वां अध्याय में 17 वचन. எரேமியா 30:17. यिर्मयाह 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். मैं तेरा इलाज करके तेरी घावों को चंगा करूंगा. यहोवा की ये वाणी है, क्योंकि तेरा नाम ठुकराई हुई पड़ा है, वह तो सिय्योन है, उसकी चिंता कौन करता है. இவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ये लोगों के बारे में कैसे यहाँ वर्णन करता है? விசாரிப்பட்ட சியோன். मैं ठुकराई हुई पड़ा हुआ लोग. இவர்களை யாரும் விசாரிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் தரைமட்டமாக்கப்பட்டார்கள். ऐसे उचड़े हुए अनुभव में पड़े थे, வறண்ட அனுபவத்துக்கு தள்ளப்பட்டார்கள். सुनसान अनुभव में पड़ा था. அதாவது தள்ளுண்டவள் என்று பெயரிடப்பட்ட அனுபவம். ठुकराई हुई नाम पाए. தேசங்கள் அவர்களை பார்த்து தள்ளப்பட்டவர் என்று சொன்னார்கள். इन देशों उन इस्राएलियों के ओर कहा है ये त्यागा हुआ अनुभव. உலகத்திற்கே உயர்த்தி காண்பிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனம், सारे संसार में ऊंचे श्रेष्ठ पाया हुआ इस्राएल लोग, எருசலேம் यरूशलेम மகாநகரம், ओ महानगर, மகாராஜாவின் நகரம், ओ महाराजा का नगर है. அப்படி ஜொலித்த நகரம் जैसे ऐसे टिमटिमाया हुआ अनुभव में था, பாழாக்கப்பட்டது. ओ अभी उजड़ा हुआ. ஹல்லேலூயா. हालेलुया. சம்காவா உஸ் சகர். चमक रहा था वो அந்த नगर. எருசலேம், அப்படிப்பட்ட ஜொலிக்கக்கூடிய அந்த எருசலேம் ऐसे चमकने वाले यरूशलेम
தள்ளப்பட்டவள் என்று சொல்லப்பட்டு விட்டது. अभी वो यरूशलेम की ओर सब कहता है ये नाम है टुकराई हुई. ஆரோக்கிய வரப்படி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறார். ये तेरा इलाज करके तेरे गांवों को चंगा करूंगा. ஏன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விசாரிப்பட்ட சியோன்? क्यों ऐसे नाम दिया है ये टुकराई हुई? சியோன் என்றால் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தினுடைய பெயர். सिय्योन मतलब परमेश्वर से चुने हुए प्रजा का नाम. ஹல்லேலூயா. हालेलुया. இப்பவும் யூதர்களை பார்த்து சியோனின் தான் சொல்கிறார்கள். अभी वो यहूदी लोग को और कहेंगे सिय्योन. ஹல்லேலூயா. हालेलुया. சியோனி. सिय्योन. அப்படித்தான் அவர்களுக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது. वैसे वो यहूदी लोग का नाम है. அங்கே கவனிக்க வேண்டும், அவர்கள் விசாரிப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उनके बारे में कहता है उन पर कौन चिंता करे. தள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. टुकराई हुई पड़ा है. அப்படிப்பட்ட ஜனத்திற்கு நான் ஆரோக்கியம் வரப்படுவேன். ऐसे जैसे पढ़ा था, लेकिन प्रभु कहता है उन लोगों को मैं इलाज करूंगा. அதாவது ஏன் இவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள்? क्यों ऐसे परिस्थिति में ये लोग पड़े थे? அதாவது சாலமோனுக்கு அப்புறமாக ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. सुलेमान के बाद राज्य दो भाग हुआ था. இங்கே வாசிக்கிறோம், இந்த எரேமியா 33:7 வாசிக்கிறோம், यिर्मयाह 33 अध्याय 7वां वचन. யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் சொல்லப்பட்டிருக்கிறது. यहूदा और इजराइल के बंदियों के बारे में இங்கே लिखा. கவனிக்க வேண்டும், ஒரே தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டு விட்டது. देश तो एक था, लेकिन वो दो भाग हुआ था. சாலமோனுக்கு பிறகு सुलेमान के बाद இஸ்ரவேலின் ராஜா யூதா ராஜா என்று பிரிக்கப்பட்டு விட்டது. ऐसे दो भाग कर दिया, इजराइल का राजा और यहूदा का राजा. வடக்கு தெற்கு என்று இஸ்ரவேல் பிரிக்கப்பட்டது. उत्तर दक्षिण करके दो भाग कर दिया. வடக்கு இஸ்ரவேலின் ராஜா, और उत्तर इजराइल का राजा, தெற்கு दक्षिण யூதா ராஜா. यहूदा का राजा. சாலமோனுக்கு அடுத்தது அவருடைய மகனுடைய பேர் என்ன பேரு? ரெகோபயாம். रेगोबाम. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த சாலமோனுடைய மகன் ரெகோபயாமுக்கு और सुलेमान के पुत्र रेगोबाम का ஒரு கோத்திரம் கொடுக்கப்பட்டது. केवल एक गोत्र दिया, யெரொபெயாமுக்கு और यरोबाम के लिए 10 கோத்திரம் 10 கொடுக்கப்பட்டது. गोत्र मिला. இஸ்ரவேலின் ராஜா வடக்கு ராஜாவாக யெரொபெயாமும், और इस्राएल के उत्तर देश का राजा यरोबाम, தெற்கு ராஜாவாக யூதா தேசத்துக்கு ராஜா ரெகோபெயாம் और இருந்தார். यहूदा के लिए वो दक्षिण का राजा. இப்படிப்பட்ட ரெகோபெயாம். காலங்கள் பிரிக்கப்பட்ட ऐसे காலங்கள்ல दो भाग हुआ था. ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அக்கிரமங்களும் பாவங்களும் செய்தார்கள். तब लोग ये प्रजा के विरोध से, परमेश्वर के विरोध से अधर्म और पाप करने लगा. அதாவது இவர்களுடைய நீதி நிமித்தமாக அந்த கானானை இவர்களுக்கு கொடுக்கவில்லை. अगर जो ये लोग कानान देश को पाया, इन लोग के धर्म के मारे नहीं, இவர்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இவங்க நீதி நிமித்தமாக கொடுத்தாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. लेकिन ये लोग सोच रहा था हमारे धर्म के मारे प्रभु ये देश को हमें दिया. இவர்கள் நீதி நிமித்தமாக அதை கொடுக்கவில்லை. கானானை கொடுப்பேன் என்று தேவன் ஏற்கனவே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். परमेश्वर पहले अब्राहम, इसहाक और याकूब के लिए वादा दिया था, मैं कानान देश को तुम्हें दूंगा. எடுத்துக்கொள்ளுங்கள், உபாகம புத்தகம் 9ஆம் அதிகாரம். व्यवस्था विवरण 9 अध्याय. இந்த சரித்திரத்தை சரியாக இருந்தால் தான் இந்த வேதத்தை சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். हम ये इतिहास को पहले ठीक से समझ पाएगा तो आज का सत्य को भी तुम लोग समझ पाएंगे. உபாகம புத்தகம் व्यवस्था विवरण 9ஆம் அதிகாரம் 9 अध्याय 3வது வசனத்திலிருந்து வாசித்தால், तीसरा वचन. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று நீ அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். इसलिए आज तू ये जान ले कि जो तेरे आगे पसंद करने वाली आग के समान पार जाने वाले हैं, वो तेरा परमेश्वर यहोवा है, और वह उनका सत्यानाश करेगा, और वह उनको तेरे सामने दबा देगा, और तू यहोवा के वचन के अनुसार उनको उस देश से निकालकर शीघ्र ही नष्ट कर डालेगा. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்குமாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாயத்தினித்தமே கர்த்தர் அவர்களை உனக்குமாக துரத்தி விடுகிறார். जब तेरा परमेश्वर यहोवा उन्हें तेरे सामने से निकाल चुके, तब यह न सोचना कि यहोवा तेरे धर्म के कारण तुझे इस देश का अधिकारी होने को ले आया है, किंतु उन जातियों की तुष्टता ही के कारण यहोवा उनको तेरे सामने से निकालता है. 5வது வசனம், உன் நீதி நிமித்தம் உன் இருதயத்துடைய உத்தம நிமித்தமும் நீ அவர்களை தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதியுடைய நிமித்தமும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்னும் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்குமாக துரத்தி விடுகிறார். तो जो उनके देश का अधिकारी होने के लिए जा रहा है, इसका कारण तेरा धर्म या मन की सीधाई नहीं है. तेरा परमेश्वर यहोवा जो उन जातियों के तेरे सामने से निकालता है, उसका कारण उनकी तुष्टता है, और यह भी है कि जो वचन उसने अब्राहम, इसहाक और याकूब तेरे पूर्वजों को शपथ खाकर दिया था, उसको वह पूरा करना चाहता है. உன்
நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கொடார் என்பதை நீ அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். इसलिए जान लो कि तेरा परमेश्वर यहोवा जो तुझे वह अच्छा देश देता है कि तू उसका अधिकारी हो, उसे वह तेरे दारों के कारण नहीं दे रहा है, क्योंकि तू तो एक अठीली जाति है. 4, 5, 6 வசனங்கள் 3 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் நீதி நிமித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. 4, 5, 6 ये तीनों वचनों में लिखा है तेरा धर्म के कारण, तेरे இருதயத்துல உத்தமத்தின் நிமித்தம் உனக்கு கொடுக்கலப்பா. तेरे धर्म के कारण ये देश को तुझे नहीं दिया. இருதயத்துல இப்படி சொல்லிடாத. ऐसे तू अपने मन में ரெண்டு विचार காரியம் नहीं சொல்கிறார். कर. दो बात कहता அந்த கானானுக்குள்ள 7 ஜாதி இருந்தது. वो कनान देश में 7 जाति था. பாலும் தேனும் ஓடுற செழிப்பான தேசம். वो दूध और मधु बहाने वाले हरियाली देश. ஆனா அங்க இருக்கிறவர்கள் யார்? துஷ்டர்களாக இருந்தார். परंतु जो वहां थे उन लोग दुष्ट लोग थे. ஆகாமியத்தின் நிமித்தமாக, उनके अठीली के कारण, அவர்கள் துன்மார்க்கத்தின் நிமித்தமாக, उनके दुष्टता के कारण, அவர்கள் தேவனுக்கு விரோதமான பகை நிமித்தமாக, वो लोग परमेश्वर के विरोध से बैर बना. इस कारण ஆகாமியம் என்றால் இம்மாரலிட்டி, தேவனுக்கு விரோதமான பகையாக இருந்தார்கள். आमेन. दुष्टता मतलब परमेश्वर के विरोध से हालेलुया. बैरी बना. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு அவர்கள் இருந்தார்கள். वैसे एक अनुभव में वो लोग थे. அவர்கள் நிமித்தம் उन लोग के कारण இரண்டாவது ஒரு நிமித்தம் இருந்தது. என்ன? दूसरा ये क्या कारण था? ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. दो बात को यहाँ कहा ஒன்னு, है. அங்க இருந்த ஜனங்கள் வந்து துன்மார்க்கமாக இருந்தார்கள். एक विषय था जो वो इजराइल कानान देश में था, वो लोग दुष्ट लोग था. இரண்டாவது என்ன? दूसरा क्या है? ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம். जो अब्राहम और इसहाक और याकूब के लिए शपथ खाया था. ஹalleluya. हालेलुया. அது நிமித்தம் தான் உனக்கு நான் அதை தர்றேன்பா. इस कारण मैं तुम्हें वो देश को दूंगा. உன்னுடைய நீதியமோ உன்னுடைய உத்தமத்தையோ நீ இருதயத்தில் நினைச்சு கொள்ளாத. तुम्हारे धर्म के कारण और तुम्हारे करा जिंदगी के कारण नहीं है, मन में ऐसे नहीं सोचना. இதற்காக அந்த சத்துருக்களை துரத்தி விட்டு நான் உனக்கு அதை தரல. इस कारण मैं इस जातियों को नहीं बहाता. கானான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், कनान दूध और मधु बहाने वाले देश, செழிப்பான தேசம், हरियाली देश है. அதை குறித்து உபாகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. व्यवस्था विवरण 8वां अध्याय, இது 7ஆம் அதிகாரத்துல அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 7वां अध्याय में भी अच्छे இப்ப அதை பத்தி இப்ப வாசிக்க நேரம் இல்ல. समय नहीं, அவ்வளவு செழிப்பான தேசம். उतना हरियाली देश. ஹalleluya. हालेलुया. அப்படிப்பட்ட அந்த 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தால் 7வது வசனத்திலிருந்து அந்த தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 8वां अध्याय में 7वें वचन से लेकर वो देश के बारे में लिखा है. அப்படிப்பட்ட ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் பள்ளத்தாக்குள்ள தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे जल की नदियां और तराइयां और पहाड़ों से निकले हुए गहरे गहरे सोते के देश है. கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடியும் அத்திமரங்களும் மாதச் செடியும் உள்ள தேசம், ஒலிவ மரங்களும் எண்ணெயும் உள்ள தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो गेहूं जौ दाखलता अंजीरों और अनारों को देश है, और तेल वाले जैतून और मधु का भी देश है. தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கது ஒன்றும் குறைவிடாத தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आमीन. उस देश में अन्न के कुछ कमी घटी न होगी. கல்லும் இரும்பும் செம்பும் வெட்டியெடுக்கப்படக்கூடிய மலை தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे वो देश है, वहां से पत्थर लोगों के है और वहां के पहाड़ों में से तांबा खोदकर निकाल सकेगा. நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை நீ ஸ்தோத்திரிக்க கடவாய். और तू पेट पर खाएगा और उस उत्तम देश के कारण जो तेरा परमेश्वर वो तुझे देगा, उसे धन्य मानेगा. அப்படிப்பட்ட தேசத்தை உனக்கு கொடுக்கிறார். वैसे देश को वो तुम्हें देता है. அதற்கு பேர்தான் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம் என்று யாத்ராகமம் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது. और निर्गमन की पुस्तक 3 अध्याय 8वां वचन कहता है, वो दूध और मधु बहाने वाले एक अच्छे मनोहर देश है. உபாகமம் 8:7 வாசித்தோம் நல்ல தேசம் என்று சொல்லி. और व्यवस्था विवरण 8:7 में लिखा है वो देश उत्तम देश है. இன்னும் வாசித்தால் மகா நல்ல தேசம் என்று என்னாமம் 14:7 வாசிக்கிறோம். और गिनती 14:7 में हम पढ़ता है एक अच्छी देश है. ஆமா, இன்னும் நல்ல சுதந்திரமான தேசம் என்று எரேமியா 3:19 और வாசிக்கிறோம். यिर्मयाह की पुस्तक 3 अध्याय 19 वचन कहता है वो देश के बारे में वो स्वतंत्र की देश है. நெகேமியா 9:35 வாசிக்கிறோம் விசாலமும் செழிப்பான தேசம் என்று. और नेहमिया 9:35 में लिखा है वो एक अच्छी चौड़ा और हरियाली देश है. எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. सारे देश में कितने श्रृंगार का देश था. எசேக்கியேல் 20:16 சொல்கிறது. एजेकियल 20:16 எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசம் அது. सारे देशों से श्रृंगार का देश है. அப்படிப்பட்ட தேசத்தை இவர்களுக்கு கொடுத்தார். वैसे देशों को उन लोगों को दिया. சகரியா 7:14 வாசிக்கிறோம். जकरिया 7:14 இன்பமான தேசம். वो मनोहर की देश அந்த है. தேசத்துக்குள்ளே ஒரு இன்பம் இருந்தது. वो देश के अंदर அந்த मनभावनी தேசத்துக்குள்ளே था. சிங்காரம் இருந்தது. उस देश के अंदर श्रृंगार அந்த था. தேசத்துக்குள்ளே அவ்வளவு செழிப்பு இருந்தது. उतनी हरियाली देश था. அப்படி விசாலமும் செழிப்பான தேசத்தை இவர்களுக்கு கொடுத்தார். उतने अच्छे और उत्तम देश को प्रभु ஆனா दिया. சொல்லுகிறார், परंतु प्रभु कहता है ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கிறாதப்பா, एक बात तो सोचना இந்த नहीं, தேசத்தை உனக்கு உத்தமமா நீதி நிமித்தமா நான் தரல. ये देश तेरे धर्म के कारण में नहीं देता हूँ. ஹalleluya. हालेलुया. சில பேர்
பழைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாம். कई लोग ऐसे पुराना आशीष உங்க को पाया, முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கியிருக்கலாம். तुम्हारे बाप दादाओं के से कारण तुम्हारा आशीष मिला. சில பேர் ஈஸியா பெற்றுட்டோம்னு நினைக்கிறாங்க. कई लोग ஆசீர்வாதம் सोच रहा है हम आशीष को तालका से पाया, அல்லேலூயா, ரொம்ப ஈஸியா பெற்றுட்டோம். वो तालका हम आशीष पा चुके. ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம் இது. अब्राहम, इसहाक और याकूब के लिए वादा दिया वो देश है. அவர்கள் வாக்குத்தத்தத்திற்காக அவர்கள் விசுவாசத்திலே மரித்தார்கள். आमीन. वो लोग पाया हुआ ये वादा के लिए विश्वास में मरे थे. அது நிமித்தமாக நான் உனக்கு தாரப்பா. उस कारण ये देश को मैं तुम्हें देता. இரண்டாவது அங்க இருந்த ஜனம் ஆகாமியத்திலே துன்மார்க்கமாக வாழ்ந்திருந்தார்கள். और जो वो देश में थे वो जाते अठीली लोग थे. ஆனா உன் இருதயத்துல நீ இப்படி நினைச்சிராத. लेकिन तू अपने मन में ऐसे नहीं सोचना. நீ அங்க போன உடனே तू वहां जाएगा तुरंत சத்துருக்களை துரத்திட்டு शत्रुओं को भगा के அவங்களை விரட்டணும். उन लोग को भगाना. அவங்களுடைய கிரியைகளை நீ பின்பற்ற கூடாது. और वो लोग जो करता था वो काम तेरे अंदर नहीं आना. இவன் அங்க போய் குடியிருந்தான். ये लोग वहां जाके फंसने लगा, அவங்களோடு கூட உறவாடிட்டான். उन लोग के साथ संबंध कर அவருடைய ஆகாமியம், उनकी अठीली काम, அவருடைய ஆகாமியம் उनकी अठीली काम, அவர்களை சத்துருவை துரத்தாதபடி वो शत्रुओं को भगाया भी नहीं, அவர்களோடு சேர்ந்து उन ஜீவித்தார்கள். लोग के साथ संबंध करके जीवन அவர்களுடைய बिताया. ஆகாமியம் उन लोगों की अठीली இவர்களை தொடர்ந்தது. इन लोग के पीछे पड़ा. நீங்கள் யார்? तुम कौन है? நீங்கள் யார்? तुम कौन है? நீ எங்க அழைக்கப்பட்டிருக்கிறாய்? क्या क्यों तुम्हें बुलाया? அடிமைத்தனத்தின் வீடாகிய உலகத்தின் வீட்டில இருந்து நீ வெளியே அழைக்கப்பட்டிருக்கிறாய். जो मिस्र देश के घर वो गुलाम से प्रभु तुझे बाहर लेकर आया. பரலோக கானானுக்காக உங்களை அழைத்திருக்கிறார். स्वर्गीय कनान जाने के लिए हमें बुलाया. நீங்களும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். तुम भी अलग किए हुए लोग हो. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகவே அந்த சத்துருடைய ஆகாமியம் உன்னை தொடரக்கூடாது. इसलिए वो शत्रु जो है उनके वो अठीली बात तुम्हारे अंदर नहीं आना. ஆகாமிய கூடாரத்திலிருந்து நீங்கள் उस பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். अठीले अनुभव से प्रभु अभी तुम्हें अलग कर दिया. அதனால தான் கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए वचन कहता है तुम यहोवा के भवन में कैसे रहना. சங்கீதம் 84:10 சொல்கிறது. भजन संगीता 84:10. 1000 நாளை பார்க்கும்போது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. आमीन. हजारों दिनों से आपके भवन में रहने वाला एक दिन अच्छा है. ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிறேன். தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியை காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். दुष्टों के डेरे में वास करने से अपने परमेश्वर के भवन की डेवड़ी पर खड़ा रहना ही मुझे अधिक पावता है. இந்த உலகத்தின் ஆகாமிய கூடாரம் வேற, தேவனுடைய கூடாரம் வேற. इस दुष्टों के डेरा अलग है, परमेश्वर का डेरा अलग நீ है. தேவனுடைய வார்த்தையின் கூடாரத்தின் கீழ் இருக்கிறாய். तो परमेश्वर के वचन के डेरे पर रहता है. அந்த கூடாரத்தின் நடுவில் இருக்கும்போது நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. धर्मी व्यक्तियों के तंबुओं में उतार और जयजयकार के ध्वनि हो கர்த்தரின் रहा है. வலதுகரம் பராக்கிரம் செய்யும். यहोवा की दाहिने हाथ से पराक्रम की काम होता சங்கீதம் है. 118:15 சொல்கிறது. भजन संगीता 118:15. சங்கீதம் 118:15 வாசிக்கிறோம். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. आमीन. भजन संगीता 118:15 में लिखा धर्मियों के तंबुओं में जयजयकार और दुतार की கர்த்தருடைய ध्वनि हो रहा வலதுகரம் है. பராக்கிரம் செய்யும். यहोवा के दाहिने हाथ से पराक्रम का काम होता है. இவனுடைய நீதிமானுடைய கூடாரத்தை போல அந்த கானானை வைக்கவில்லை. आमीन. लेकिन ये लोग धर्मी व्यक्ति के तंबू के जैसे वो खानान देश को नहीं रखा था. அந்த கானானை கூடாரமாக வைக்க வேண்டும். क्या वो खानान देश कितने धर्मियों को तंबू बनाना चाहिए? ஆகாமியை கூடாரமாக மாற்றி விட்டார்கள். लेकिन वो दुष्टों के डेरा बना दिया. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரம் செய்ய வேண்டும். यहोवा के दाहिने हाथ से पराक्रम का काम भी होना है. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரம் செய்யும் என்று 2 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 बार लिखा है यहोवा के दाहिने हाथ पराक्रम का काम. ஆனால் யாரை பராக்கிரம் செய்தது? परंतु किसके और पराक्रम हुआ? இந்த கானானுக்குள்ளே இருந்த அழைத்து வந்த இந்த ஜனங்களை தேவன் பராக்கிரம் செய்தார். आमीन. जो कानान पर लेकर आया बुलाकर उन पर यहोवा का हाथ पराक्रम के. ஏன் क्यों ऐसे हुआ? ஏன் அவர்கள் விசாரிப்பட்ட சீயோனாக மாற்றப்பட்டு விட்டார்கள்? क्यों ऐसे वो लोग कोई भी उसको चिंता नहीं रखा था, ऐसे बदल ஏன் தள்ளுண்டவர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள்? टुकराए हुए पड़ा था. ஏன் அவர்களை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் சீயோனை जितने चुने हुए जन सियोन எவ்வளவாக தள்ளப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு போய் விட்டார்கள்? अभी देखेगा तो त्यागा हुआ अनुभव. விசாரிப்பட்டவர்களாக போயிருக்கு. காரணம் उन पर தெரியுமா? कोई चिंता ही नहीं रखा था. कारण क्या? அந்த யூத ராஜ்யத்தையும் இஸ்ரவேல் ராஜ்யத்தையும் அவர்களை கண்டித்து இறக்க வைத்து தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்தார். यहूदा राज्य और इस्राएल का राज्य दोनों को चेतावनी देकर कई भविष्यवक्ताओं को प्रभु भेजा था. எத்தனை தீர்க்கதரிசி அனுப்பினாரு? 11 தீர்க்கதரிசி அனுப்பினார். 13 भविष्यवक्ताओं को भेजा था. அப்படி அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் ஒன்று எரேமியா கண்ணீரோடு அழுகை தீர்க்கதரிசி. वैसे भेजा हुआ भविष्यवक्ता में एक है यिर्मयाह, वो एक विलाप करने वाले, रो रो के विलाप करने பழைய वाले. ஏற்பாட்டிலே 17 தீர்க்கதரிசன புத்தகம் இருக்கிறது. पुराने नियम में शास्त्र में 17 भविष्यवाणी का 16 தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. 16 भविष्यवक्ता के द्वारा लिखा गया. சிறைப்பட்டு போன காலங்கள், பாபிலோனிலே சிறைப்பட்டு போன காலங்கள் 70 வருஷம். और बाबिलोन में बंधुआई में थे वो 70 वर्ष है. 2 தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் வைத்தார்கள். 2 भविष्यवक्ता लोग भविष्यवाणी की. தானியேல்
எசேக்கியேல் दानियल और इजिकियल திரையிருப்பு திருப்பப்பட்டதுக்கு और அப்புறமாக बंधुआई से छुड़ाकर लेकर மீண்டும் आया ஆலயத்தை கட்டுவதற்கு போகிறார்கள். दोबारा वो मंदिर बनाने गया था சிறைவிட்டு போனதெல்லாம் திருப்பப்பட்டு விட்டது. जो बंधुआई में पड़ा था सबको वापस लेकर எரேமியா आया தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறப்பட்டது. जो यिर्मयाह के द्वारा कहा था सारे वचन पूरा हुआ அப்போது தீர்க்கதரிசனம் உரைத்தவர்கள் தான் யாரு? ஆகாய், मलाकी சகரியா, மல்கியா. तब वो बंधुआई से वापस आने के बाद वो अगई और मलाकी और चकरिया तीनों भविष्यवाणी का ஆனா முதல்ல தீர்க்கதரிசனம் உரைத்து 11 சிறைவிட்டு போறதுக்கும்பாகவே கண்டித்து உணர்த்தினார்கள். लेकिन ये लोग बंधुआई में होने से पहले प्रभु चेतावनी दी 70 வருஷம் சிறைவிட்டு கூறமாக 11 தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். वो लोग 70 बरस बंधुआई में होने से पहले 11 भविष्यवक्ता लोग भविष्यवाणी कहा எப்படியாவது இவர்களுக்கு சகாயம் வர வேண்டும் என்று தீர்க்கதரிசனம் தேவன் அனுப்பி கொண்டே இருந்தார். किस रीति से भी इन पर उपाय होने के लिए बचने के लिए कुछ उपाय के लिए परमेश्वर बार बार बड़े यत्न से भविष्यवक्ताओं को भेजा था நீங்கள் வாசிங்கள் 2 நாளாகம புத்தகம் 36ஆம் அதிகாரம் दूसरा इतिहास के पुस्तक 34वां अध्याय எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகம புத்தகம் दूसरा इतिहास के पुस्तक 36ஆம் அதிகாரம் 36वां अध्याय 15வது வசனம். 15 वचन அவருடைய பிதாக்கள் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தை காப்பதற்காக இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவரிடத்தில் தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். उनके पूर्वजों के परमेश्वर यहोवा ने बड़ा यत्न करके अपने दूतों से उनके पास कहला भेजा क्योंकि वह अपनी प्रजा और अपने दाम पर तरस खाता था 2 Chronicles 36 verse 15. आमीन दूसरा इतिहास के पुस्तक 2 நாளாகமம் 36:15 வாசிக்கிறோம். 33वां अध्याय में 15 वचन அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தை காப்பதற்காக இரக்கமுள்ளவராய் இருந்தபடியினால் அவரிடத்தில் தம்முடைய ஸ்தானாதிபதி ஏற்கனவே அனுப்பினார். उनके पूर्वजों के परमेश्वर यहोवा ने बड़े यत्न करके अपने दूतों से उनके पास कहला भेजा क्योंकि वह अपनी प्रजा और अपनी दाम पर तरस खाता था ஆனாலும் परंतु அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியினால் கர்த்தருடைய உக்கிரகம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. परंतु वे परमेश्वर के दूतों को ठट्टा में उड़ाते उसके वचनों को तुच्छ जानते और उसके नबियों की हंसी करते थे अतः यहोवा अपनी प्रजा पर ऐसे चुंझला उठा कि बचने को कोई उपाय न रहा ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தார்கள். बड़े यत्न से भेजा था நிறைய அனுப்பி தேவன் இவர்கள் மேல இரக்கம் வைத்து क्योंकि उन पर तरस அவரை खाया காப்பதற்காக उन लोगों को बचाने के लिए அனுப்பி கொண்டே இருந்தார். बार बार भेजा நீங்க வீட்ல போய் வாஸ்து பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல तुम लोग घर पे जाके पढ़िए यिर्मयाह भविष्यवाणी की 10 किताब தடவை இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. 10 बार ये वचन ஏற்கனவே ஏற்கனவே बड़े यत्न ஏற்கனவே से बड़े यत्न से நீங்க வீட்ல போய் வாஸ்து பாருங்க. तुम लोग घर पे जाके எரேமியா 7:25 சொல்லப்பட்டிருக்கிறது. यिर्मयाह 7:25 எரேமியா 11:7 சொல்லப்பட்டிருக்கிறது. यिर्मयाह 11:7 எரேமியா 25:3-4 சொல்லப்பட்டிருக்கிறது. यिर्मयाह 25:3 और 4 எரேமியா 29:19 சொல்லப்பட்டிருக்கிறது. यिर्मयाह 29:19 எரேமியா 32:33 சொல்லப்பட்டிருக்கிறது. यिर्मयाह 35:33 எரேமியா 35:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. यिर्मयाह 35:14 और 15 எரேமியா 44:4 சொல்லப்பட்டிருக்கிறது. यिर्मयाह 44:4 இப்படி அங்க ஏற்கனவே ஏற்கனவே ஏற்கனவேன்னு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. बड़े यत्न से ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தார். ऐसे बार बार प्रभु भेजा था இவனுக்குல लेकिन इन लोग के अंदर தன் என் நீதி நிமித்தமும் मेरे धर्म के कारण என்னுடைய உத்தமத்து நிமித்தமும் मेरे खरा जिंदगी के இருதயத்துல कारण அவன் நினைச்சு वो அப்படி अपने நினைக்க, मन में सोच रहा था எப்பா உனக்கு முற்பிதாக்கள் வாக்கு பண்ண தேசத்தை தந்திருக்கிறார். तेरे पूर्वजों के जो शपथ खाया था वो देश को मैं तुम्हें அந்த दिया ஜனம் ஆகாமித்து இருந்தனால துரத்திட்டு உனக்கு தந்தார். वहां जो थे वो जातियों की तुष्टता के कारण उनको உன் भगा இருதயத்துல के நினைக்காத. तो अपने मन में मत सोचो இவன் அசட்டை செய்து விட்டான். ये ऐसे ठट्ठा उड़ा है। வார்த்தையை அசட்டை பண்ணிட்டான். ओ वचन को तुच्छ जाना அதனாலதான் இங்க கவனிக்க வேண்டும். सुनिए இந்த ஜனத்தை इन लोगों को என்ன யார் கையில ஒப்பு கொடுத்தார்? किसके हाथों में सौंपा யார் கையில கொடுத்தார்? नेबुकदनेस्सर அசீரியருடைய கையிலும் பாபிலோனுடைய கையிலும் ஒப்பு கொடுத்தார். असीरियों के हाथों में और बाबिलोन के हाथों में भेजा नेबुकदनेस्सर नेबुकदनेस्सर எருசலேமை சூறையாடி और यरूशलेम को पूरा लूट लिया எல்லா விலையேறப்பட்ட பொருட்களையும் கொள்ளை கொண்டு போய் सारे अनमोल चीजों को लूट कर लेके गए அவனுடைய இருப்பு தாழ்பால் வெண்கல கதவு போட்ட அப்படிப்பட்ட கோட்டைகளை அடைத்து வைத்தான். ऐसे वो अपने महल में ले जाके वो किवाड़ों लोह के किवाड़ों पर बंद करके रखा है.
அல்லேலூயா. हालेलुया அதை திருப்பி கொடுக்க முடியும். वो वापस प्रभु दे सकता आमेन அந்த हालेलुया சிறையிருப்பை மாற்றி திருப்பி உனக்கு தருகிறவர். बंद वाई को छुड़ा के वापस वो आशीष को तू पा இங்க सकता है। கவனிங்க, அந்த சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர். वो बंद वाई से प्रभु छुड़ाने वाला है। ஏன் இப்படி எப்படிப்பட்ட ஜனத்தை ஏன் இப்படி ஒப்பு கொடுத்தார்? क्यों ऐसे प्रभु इन लोगों को सौंपा है? சியோன் सियोन தள்ளுண்டவள் என்று பெயரப்பட்டிருக்கிறது. त्यागा हुआ விசாரிப்பட்டவள், टुकराई हुई है அந்த செழிப்பான தேசத்தை वो अरियाली देश को। அங்க நீங்க இப்ப எடுத்துக்கொள்ளுங்க, இப்ப உங்களுக்கு புரியும். எரேமியா 33ஆம் அதிகாரம் यिर्मयाह 33 வாசிக்கலாம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். 10 वचन को எல்லாரும் पढ़िए। எரேமியா 33:10. यिर्मयाह 33:10 மனுஷர் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வழியா கிடக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களில் உள்ள மனுஷராவது மிருகமாவது இல்லாத பாலான எருசலேம் வீதிகளிலும். यहोवा ये कहता है, ये स्थान जिसके विषय तुम लोग कहते हो ये तो उजाड़ हो गया है, इसमें न तो मनुष्य रह गया है और न पशु, अर्थात यहूदा देश के नगर और यरूशलेम की सड़कें जो ऐसे सुनसान पड़ी है कि उनमें न तो कोई मनुष्य रहता है और न कोई पशु। இது 12வது வசனத்துல வாசிக்கிறோம். 12 वचन। இங்க கவனிங்க, இது என்ன அர்த்தம்னு சொன்னா, इसका अर्थ क्या है? விசாரிப்பற்ற आमेन। ऐसे कोई इस पर चिंता नहीं करेगा। செழிப்பான தேசம், हरियाली देश, போலும் தேடு ஓடுற தேசம், दूध और मधु बगाने वाले देश था, மனுஷர் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வழியாக கிடக்கிறது. लेकिन अभी ऐसे उजड़ा हुआ सुनसान पड़ा, ना कुछ मनुष्य ना कुछ पशु। இங்க பாருங்க, இப்படி கேப்பாரட்டு போய் அனாதைகளாக யாருன்னு விசாரிப்பட்டவர்களாக தள்ளுண்டவளாக கிடக்கிறார்கள். ऐसे ठुकराई हुई सुनसान अनुभव है, कोई उस पर चिंता ही नहीं किया। செழிப்பான தேசம் எல்லாம் வாரி போய் விட்டது. जितने हरियाली था अभी पूरा सुनसान हो गया, அவாந்தர வழியாக போய் விட்டது. पूरा उजड़ा हुआ। மிருகமும் மனுஷர் இல்லாத தேசமாக விசாரிப்பட்ட தேசமாகிவிட்டது. वो देश में ना कुछ मनुष्य ना कुछ தள்ளுண்டவளாக போய் விட்டார்கள். त्यागा हुआ अनुभव। அப்படிப்பட்டவளை பார்த்து தான் சொல்லுகிறார். ऐसे अनुभव में यहोवा कहता है, அப்படிப்பட்ட சீயோனை பார்த்து தான் சொல்லுகிறார், वो सिय्योन के ओर कहा, உனக்கு நான் ஆரோக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். मैं इस नगर का इलाज करके उस निवासियों को चंगा। எரேமியா 30:17 வாசிக்கிறோம். यिर्मयाह 30:17 உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவளை வேறிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். मैं तेरा इलाज करके तेरी गाँवों को चंगा करूंगा, यहोवा की ये वाणी है, क्योंकि तेरा नाम टुकराई हुई पड़ा है, वह तो सिय्योन है, उसकी चिंता இந்த कौन எரேமியா करता है? 33:10 அந்த எரேமியா புத்தகம் 32:17 ஜாயிண்ட் இருக்குதுங்க. यिर्मयाह 35 का अध्याय में 10, இல்ல எரேமியா 30:17 यिर्मयाह 30वां अध्याय में जो 17 वचन है वो, எரேமியா 33:10 और यिर्मयाह 33:10 दोनों को ஏன் இந்த விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லப்பட்டனா, क्यों ऐसे लिखा? सिय्योन पर कोई ஏன் चिंता नहीं தள்ளுண்டு करता। போயின்னு சொல்லப்பட்டிருக்குனா, क्यों टुकराई हुई पड़ा करके लिखा? அப்படி செழிப்பான தேசம், उतना हरियाली देश, அப்படியாக சிங்காரமான தேசம், कितने श्रृंगार देश, இன்பமான தேசம், मनोहर देश, விசாரிப்பட்ட தேசமாய் போய்விட்டது. आमेन। टुकराई हुई पड़ा, தள்ளுண்டவர்களாக கிடக்கிறார்கள். उस पर कोई चिंता ही नहीं அவர்களை रखा। பார்த்து தான் சொல்கிறார், उनके और प्रभु உனக்கு कहा, ஆரோக்கியம் வரப்படி காயங்களை நான் குணமாக்குவேன். मैं तेरा इलाज करके तेरे गाँव को चंगा இதோ करूंगा। நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்படி குணமாக்குவேன். मैं इस नगर का इलाज करूंगा और इस निवासियों को चंगा करूंगा। அவர்களை பார்த்து தான் சொல்கிறார். उनके और कहा था। அல்லேலூயா. हालेलुया। இது ஒரு சப்ஜெக்ட். ये एक सब्जेक्ट। அல்லேலூயா. हालेलुया। இது எப்ப நடக்க போகுது? ये कभी होने वाला? 70 வருஷத்துக்கு அப்புறமா. 70 वर्ष के बाद होने वाला। அல்லேலூயா. हालेलुया। ஏன் இங்க கவனிக்க வேண்டும், ஏன் இந்த ஜனத்திற்காக மீண்டும் தூக்கி எடுத்து நிறுத்துகிறார்? क्यों इन लोगों को प्रभु वापस उठा के खड़ा करता है? அவ்வளவு கோபமாக இருந்த தேவன் उतने जलजलाहट कोप में था परमेश्वर। எரேமியா புத்தகத்தில் நீங்கள் வாசித்தால், यिर्मयाह पुस्तक, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம், यिर्मयाह 35, வேகமா வாசிக்கலாம். எரேமியா 32ஆம் அதிகாரம் यिर्मयाह 35 28வது வசனம் சொல்கிறது, 28, ஆதலால் இதோ நான் இந்த நகரத்தை கல்தேயரின் கையிலும் பாபிலோன் ராஜாவுக்கு நேபுகாத்நேச்சரின் கையிலும் ஒப்புக் கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். इसलिए यहोवा यह कहता है, देख मैं ये नगर कसदियों और बेबीलोन के राजा नेबुकदनेस्सर के वश में कर देने पर हूँ और वह इसको ले लेगा।
இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற கல்தையர் உட்பிரவேசித்து இந்த நகரத்தை தீக்கொளுத்தி இதை சுட்டரிப்பார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கும்படி எந்த வீடுகளின் மேல் பாகாலுக்கு தூபம் காட்டி அந்நிய தேவருக்கு பானபலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளையும் சுட்டரிப்பார்கள். जो कश्ती इस नगर से युद्ध कर रहे हैं वे आकर इसमें आग लगाकर फूंक देंगे और जिन घरों की छतों पर उन्होंने बाल के लिए धूप जलाकर और दूसरे देवताओं को तपोवन देकर मुझे रिस दिलाए हैं वे घर जला दिए जाएंगे. அலங்காரமாக ஜொலிக்கப்பட்ட தேசம், அலங்காரமாக இருந்த நகரம், जितने श्रृंगार में था सजावट में वो नगर பாழாக்கப்பட்டு கிடக்கிறது. उजड़ा गया. 36வது வசனம். 36 இப்படி இருக்கையில் பட்டணத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போம் என்று நீங்கள் சொல்லுகிற இந்த நகரத்தை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னவென்று சொல்கிறார்? परंतु अब इस्राएल का परमेश्वर यहोवा इस नगर के विषय में जिसके लिए 36வது வசனம் 36वां वचन 36 आमेन 36 36 परंतु अब इस्राएल का परमेश्वर यहोवा इस नगर के विषय में जिसके लिए तुम लोग कहते हो वो तलवार महंगी और मरी के द्वारा बेबीलोन के राजा के वश में पड़ा हुआ है यो कहता है இதோ என் சினத்தினாலும் என் கோபத்தினாலும் என் மகா உக்கிரத்தினாலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலிருந்து அவர்களை சேர்த்துக்கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவேன். देखो मैं उनको उन सब देशों से जिनमें मैंने क्रोध और जलजलाहट में आकर उन्हें जबरन निकाल दिया था लौटा ले आकर इसी नगर में इकट्ठे करूंगा और निडर करके बसा दूंगा. மீண்டும் திரும்ப பாலாக்கப்பட்ட மண் வீடுகளை கட்டுகிறார். वापस उजड़े हुए जमीन को प्रभु बसा. மகா உக்கிரகமும் சினம் கோபம் இவருக்கு மேல இருந்துச்சு, உண்மைதான். ये उन पर जो क्रोध और जलजलाहट था वो सच्ची बात है. ஆனா அந்த ஜனத்தை மீண்டும் சேர்த்துக்கொண்டு परंतु प्रभु उन लोगों को वापस अपने எங்கெல்லாம் சிதறிக்கப்பட்டிருந்தார்களோ वे लोग कहां तितर-बितर हुए அவங்கள थे சேர்த்துக்கொண்டு அவர்கள் இந்த ஸ்தலத்துல திரும்பி வர பண்ணி இதிலே சுகமாய் उन தங்குவார். सब जगह से वापस लौटा ले आकर इस नगर में इकट्ठा அடுத்த करेगा. வசனம் தான் ரொம்ப முக்கியம். 38 38 वचन बहुत मुख्य है. அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், आमेन. நான் அவர்கள் தேவனாய் आमेन. இருப்பேன். वे मेरी प्रजा ठहरेंगे और मैं उनका परमेश्वर ठहरूंगा. என் ஜனம், मेरी प्रजा, நான் அவர்களுக்கு தேவன். मैं उनका परमेश्वर. இதான் விட்டு கொடுக்கல தேவன். ये प्रभु छोड़ता ஏன் नहीं. ஆதியிலே இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் தெரிந்து கொண்டார்? क्यों इस्राएल लोगों को प्रभु आदि में चुन लिया? அவருக்கு தேவை என்ன தெரியுமா? उनका क्या जरूरत है? அந்த ஜனத்துக்கு தான் முதலாவது தேவனுடைய வார்த்தையும் கொடுத்தார். क्योंकि वो इस्राएल लोगों के लिए पहले परमेश्वर अपने वचन को भी सौंपा. வானத்தை பூமியும் வார்த்தையினால் உண்டாக்கின தேவன் அந்த ஜனத்திற்கு தேவனுடைய வாக்கியத்தை கொடுத்தார். जो आसमान और पृथ्वी को निर्माण किया परमेश्वर उन इस्राएल लोगों के लिए अपने वचन को भी दिया. இஸ்ரவேலை தெரிந்து கொண்டது நோக்கம் என்ன? और इस्राएल को चुन लिया, क्या मकसद இந்த है? இந்த தேவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய ஒரு ஜனம் வேண்டியதாக இருந்தது. हाँ, इस पृथ्वी में राज्य करने के लिए परमेश्वर के लिए एक झुंड का जरूरत था. ஏன்? क्यों? இந்த உலகத்தில் ஒருத்தன் ஆண்டு கொண்டிருக்கிறான். क्योंकि इस संसार में और एक दूसरा है. தேவனுக்கு விரோதமாக நான் உயர்வேன் சொன்னவன் அவன் ஆண்டு கொள்கிறான். हाँ, जो परमेश्वर के तुल्य में भी चढ़ाऊंगा कहता था वो भी राज्य कर இந்த रहा. பிரபஞ்சத்தின் ஆண்டவன் வேற, इस संसार के ईश्वर अलग है. அவர் ஆளுகை செய்கிற வேண்டாம். हमारा ईश्वर प्रभुता करता है. கர்த்தர் என்றால் என்ன பேரு? ஆளுகை प्रभु செய்கிறவர். मतलब क्या है? प्रभुता. பிரபுதா करने वाला के नाम है प्रभु है. आमेन, हालेलुया. அவர் ஆளுகை செய்யணும், वो प्रभुता करना है. அதற்கு ஒரு ஜனக்கூட்டம் தேவை. इसलिए एक झुंड का जरूरत था. எதற்காக? क्या के लिए? அந்த சத்ருவை வெட்கப்படுத்தி தேவனுடைய ராஜ்யம் உயர வேண்டும். उस शत्रु को लज्जित करना और परमेश्वर का राज्य और ऊंचा बढ़ना. அவைதான் ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம், यशायाह भविष्यवाणी किताब 43वां अध्याय. ஏசியா 43:21 வாசிக்கலாம். यशायाह 43 में 21. இந்த ஜனத்தை எனக்கொண்டு ஏற்படுத்தினேன், आमेन, இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். हालेलुया. इस प्रजा को मैंने अपने लिए बनाया कि वे मेरे गुणानुवाद करें. ஏசியா 43:21 சொல்லுங்க, இந்த ஜனத்தை எனக்கொண்டு ஏற்படுத்தினேன், आमेन. यशायाह 43:21. इस प्रजा को मैंने अपने लिए बनाया இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். कि वे मेरे गुणानुवाद करें. எதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள்? क्यों हमें प्रभु अपने के लिए बनाया? அவரை உயர்த்துவதற்காக प्रभु ஏற்படுத்தப்பட்டவர்கள். के लिए गुणानुवाद करने के लिए. அவர்களை உயர்த்தி, वो प्रभु को गुणानुवाद करके தேவனை உயர்த்தி वो परमेश्वर को महिमा बढ़ा के சத்துருவை வீழ்த்த வேண்டும். शत्रु को हराना. இதற்காக ஒரு கர்த்தருக்கு பயப்பட ஒரு கூட்டம் தேவை. इसलिए यहोवा को भय मानने वाले एक झुंड का जरूरत. ஏங்க இதற்காகத்தான் इस कारण தேவனும் அவ்வளவு இந்த ஜனத்து மேல் கோபமா இருந்தாலும் कितने प्रभु का जलजलाहट उन पर था फिर भी ஒரு சந்ததியில இவர்கள் மேல உக்கிர கோபம் இருந்தது. ऐसे एक संतान में इन लोग पर प्रभु बड़ी என்ன जलजलाहट. எரேமியா 32:37 சொல்கிறார். यिर्मयाह 35:37 में எரேமியா 32:37 சொல்கிறார், यिर्मयाह 35:37 में என் சினம் என்று சொல்கிறார், आमेन, ये मेरा जलजलाहट, என் கோபம் என்று சொல்கிறார், मेरे क्रोध है, என் மகா உக்கிரம்
ओ जबरन निकाल दिया। தேவன் அவ்வளவு காரியத்துல மேல உக்கிரமா தான் இருந்தாருங்க. ऐसे प्रभु उन लोगों के ऊपर उतना जलजलाहट था। ஆனால் இவளை நான் சுகமாக தங்க வைப்பேன். लेकिन मैं इनको निडर बसाऊंगा। ஏன் இவர்களை சுகமாக தங்க வைக்கணும்? क्यों ऐसे निडर करके बसाना? நான் இவர்களை சுகமாக தங்க வைப்பேன். मैं निडर करके बसा दूंगा। 41வது வசனம் சொல்கிறது, 41वां वचन, நான் இந்த தேசத்தில் நிச்சயமாக நாட்டுவேன். आमीन। मैं सचमुच उस देश में अपने सारे मन और प्राण से बसा दूंगा। நான் இவர்களுக்கு மீண்டும் நன்மை செய்வேன். मैं वापस इन लोगों के लिए भला करूंगा। அவர்களுக்கு நன்மை செய்யும்படி மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இதயத்தோடு என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்தை நிச்சயமாக நாட்டுவேன். मैं बड़ी प्रसन्नता के साथ उनका भला करता रहूंगा और सचमुच उन्हें उस देश में अपने सारे मन और प्राण से बसा दूंगा। 42 சொல்கிறது, 42, நான் அவர்களுக்கு எங்க நன்மையை வரப்பண்ணுவேன். आमीन। मैं उनको भला करूंगा। 43 சொல்கிறது, 43, நான் அவர்களுக்கு இழந்த தேசத்தை நிலத்தெல்லாம் கொடுப்பேங்கிறார். आमीन। जो ये लोग उगाड़ हो गए थे वापस मैं दूंगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो। அதாவது உங்களை சுகமாக தங்க வைப்பேன், तुम्हें मैं ऐसे निडर करके உங்களை बसा दूंगा। நிச்சயமாக நாட்டுவேன், सचमुच मैं तुम्हें खड़ा करूंगा, உங்களை நன்மையை வரப்பண்ணுவேன், भलाई भी करूंगा, இழந்த நிலத்தெல்லாம் உங்களுக்கு திரும்ப தருவேன். जो खोया हुआ जमीन भी वापस मिलेगा। இவ்வளவு கோபமாக உக்கிரோகமாக இந்த தேவன் ஏன் இவர்கள் மேல் மீண்டும் திரும்புகிறார்? इतने जलजलाहट में पड़ा हुआ परमेश्वर वापस क्यों इन लोग पर दया அவருடைய करता है? நோக்கம் என்ன? परमेश्वर का मकसद क्या? என் ஜனம், मेरे प्रजा, என் ஜனம், ये मेरे நான் प्रजा, அவருக்கு தேவனா मैं இருக்கணும். उनका पिता அவர்கள் என்னை துதிப்பார்கள், वो मुझे गुनाह அவரை करेंगे, உயர்த்தி उनका महिमा அவருடைய बढ़ाएंगे, ராஜ்யத்தை उनका राज्य को கட்டுகிற தேவனாக இருக்கிறார். बनाने वाला परमेश्वर, சத்துருவை வீழ்த்தி शत्रुओं को हरा के, சத்துருடைய கீர்த்தியை வீழ்த்தி शत्रुओं की कीर्ति को हरा அவருடைய के, ராஜ்யத்தை प्रभु உயர்த்துவதற்காக अपने राज्य को ऊंचा करने के இந்த लिए ஜனத்திற்கு மீண்டும் நன்மை செய்கிறார். दोबारा इन लोगों के लिए प्रभु भला किया। அங்க நீங்க வாசிக்கலாம் 33ஆம் அதிகாரத்தில். 33वां अध्याय, இப்ப எடுத்துக்கொள்ளுங்க எரேமியா 33:9. यिर्मयाह 33:9, நின்னுங்க எரேமியா 33:9. यिर्मयाह 33:9, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாகும் புகழ்ச்சியாகும் மகிமையாகவும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாதான நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் கர்த்தர் சொல்கிறார். क्योंकि वे सब भलाई के काम सुनेंगे जो मैं उनके लिए करूंगा, और वे सब कल्याण और शांति की चर्चा सुनकर जो मैं उनसे करूंगा डरेंगे और तरतराएंगे। वे पृथ्वी की उन जातियों की दृष्टि में मेरे लिए हर्ष और स्तुति और शोभा का कारण हो जाएंगे। அப்ப எல்லா நன்மைகளையும் நான் இவ்வளவு கோபமா இருந்தவர் மீண்டும் எல்லா நன்மைகளையும் செய்வேன் சொல்கிறார். कितने क्रोध में था फिर भी कहता मैं सारी प्रकार के भलाई இழந்த மகிழ்ச்சி கீர்த்தி புகழ்ச்சி மகிமை திரும்ப வருகிறது. जो खोया हुआ सारी प्रकार का हर्ष आनंद सब कुछ आता है वापस। விசாரிப்பட்டு போய் கிடந்தார்கள், आमेन। त्याग पड़ा था, தள்ளப்பட்டு போய் கிடந்தார்கள். ऐसे कोई चिंता नहीं திரும்ப रखता। என்னப்பா எழும்பிட்டாங்க இவங்க? अभी कहने लगे क्या वो वापस खड़ा हो गया क्या? சத்துருக்கள் பார்த்து பயப்படுறாங்க, शत्रु देख के பயந்து डरता, நடுங்குகிறார்கள். डरते हुए तरतराता है। தேவனுக்காக ஒரு ஜன கூட்டத்தை அவரை உயர்த்தக்கூடிய ஒரு கூட்டத்தை தேவன் தெரிந்தெடுத்து வைக்கிறார். परमेश्वर अपने के लिए एक महिमा बढ़ाने के लिए झुंड को खड़ा करता है। அன்றைக்கு சரி இன்றைக்கு சரி அப்படித்தான் தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். उन दिन में भी आज भी ऐसे ही प्रभु खड़ा करता है। அப்படி அப்படி எதற்கு நன்மை செய்கிறார்? மீண்டும் நன்மை செய்கிறார், दोबारा भलाई करता எல்லா है, நன்மை செய்கிறார். हर प्रकार की भलाई होता तुरंत। எதற்காக? क्यों करता है? வாசிக்கலாம் எரேமியா 32ஆம் அதிகாரம் यिर्मयाह 35, 39வது வசனம். 39, அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடையாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியும் கட்டளையிடு. मैं उनको एक ही मन और एक ही चाल कर दूंगा कि वे सदा मेरे भय मानते रहे, जिससे उनका और उनके बाद उनके वंश का भी भला हो। அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்று என்கிற நித்திய உடன்படிக்கை அவரோட பண்ணி அவர்களை என்னை விட்டு அகண்டு போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து मैं उनसे ये वाचा बांधूंगा कि मैं कभी उनका संग छोड़कर उनका भला करना न छोड़ूंगा, और अपना भय में उनके मन से ऐसे उपजाऊंगा कि वे कभी मुझसे अलग होना न चाहेंगे। எங்க அவர்களுக்கும் அவர்கள் பின்ன வரக்கூடிய சந்ததிகளுக்கும் और उन लोग और उनके संतान को, அவருடைய பிள்ளைகளுக்கும் उनके संतानों को அவருக்கு பயப்படக்கூடிய பயத்தை உண்டாக்குவதற்காக परमेश्वर का भय मानने वाले अनुभव आने की, இதற்காக தான் தேவன் முந்தி அன்பு செய்தார். इस कारण परमेश्वर पहले प्रेम रखा। கவனிங்க, இவர்கள் மேல உக்கிர கோபம் இருந்துச்சு, इन लोग के ऊपर जलजलाहट था, சினம் கோபம் இருந்துச்சு. क्रोध और जलजलाहट था, ஆனா அந்த சிறையிருப்பை தேவன் திருப்பி परंतु वो बंद हुआ इसे प्रभु लौटा மீண்டும் कर இவர்கள் சந்ததிகள் கர்த்தருக்கு பயப்பட பயத்தை கொண்டு வரணும். दोबारा इनके संतानों के बीच में यहोवा को भय मानने वाला அவருடைய अनुभव। ஜனம், क्योंकि वो நான் அவருக்கு தேவனாய் இருப்பேன்,
आमीन मैं उनका पिता ठहरूंगा இவர்கள் ஒரு துதியை சொல்லி வருவார்கள். वे मुझे गुणानुवाद மீண்டும் करेंगे கூட கர்த்தருக்கு பயப்படக்கூடிய சந்ததியை மீண்டும் கொண்டு வரணும். दोबारा यहोवा को भय मानने वाले संतान बनना இதற்காக தேவன் முந்தி அன்பு செய்தார். इस कारण परमेश्वर पहले प्रेम रखा யூதர்கள் यहूदी लोग அப்படி தேவன் அப்படி முந்தி அன்பு செய்து இவர்கள் நடத்தி கொண்டே இருக்கிறார். परमेश्वर से पहले प्रेम रख के उन लोगों को चलाया ஆனாலும் परंतु திரும்ப திரும்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமா இருந்தார்கள். वो लोग बार बार परमेश्वर के राज्य के विरोध से कार्य किया அவர்களை விட்டுட்டு उन लोग को छोड़ के தேவனுடைய குமாரனை அனுப்பினார். परमेश्वर अपने पुत्र को भेजा। புறஜாதிகள் தரிசனமாக अन्य जात का दर्शन बना நமக்கும் அந்த தேவனாய் கொடுக்கப்பட்டு விட்டார். अभी वो परमेश्वर हमारे लिए भी புறஜாதியாக இருந்த நமக்கும் हम கூட जो अन्य जात था 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் पहला पत्रुस दूसरा अध्याय நமக்கும் அந்த தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். आमीन अभी हमें भी वो प्रभु को 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். पहला पत्रुस दूसरा अध्याय 9वां वचन நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள். पर तुम एक चुना हुआ वंश और राजबद्दारी याजकों का समाज और पवित्र लोग और परमेश्वर की निज प्रजा हो इसलिए कि जिसने तुम्हें अंधकार में से अपनी अद्भुत ज्योति में बुलाया है उसके गुण प्रकट करो. நீங்களும் நானும் யாரும் சொந்த ஜனம் இப்போ तुम और मैं कौन है उनका இஸ்ரவேல் प्रजा ஜனம் யூதர்கள் மாத்திரம் சொந்த ஜனம் இல்ல ना केवल इस्राएल लोग எல்லாம் சொல்லுங்க நானும் அவருடைய சொந்த ஜனம். सभी कहेंगे मैं भी उनके संतान है எனக்கும் வானத்து பூமி உண்டாக்குன தேவன் உண்டு. मुझे भी आकाश और पृथ्वी का निर्माण किया हुआ परमेश्वर है எனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. मुझे भी हर प्रकार के आशीष मिलेगा. ஹalleluya हालेलुया. எங்களை இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள தருவார் அவர். हाँ जो हम खोए थे सब कुछ वापस எல்லாம் சொல்ல இழந்து போனதெல்லாம் திரும்ப हम தருவார். सब कहेंगे मुंह खोल कर जो हम खोए सब कुछ वापस मिलेगा. இழந்து போனதெல்லாம் எங்களுக்கு திரும்ப நாட்டுவார். खोया हुआ सारी आशीष को वापस प्रभु நான் बड़ा करेगा. சுகமாய் தங்குவேன். मैं निडर हो मेरे बंधु आय से मुझे छुड़ाएगा. இந்த இடத்தை எங்களுக்கு கொடுப்பார். आमीन जो पहले हम थे वो जगह को हमें இந்த देगा. ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுப்பார். खोया हुआ आशीष को भी देगा. 10வது வசனம் சொல்கிறது 10वां वचन முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை तुम पहले तो कुछ भी नहीं थे இப்பொழுதோ அவருடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். और अब परमेश्वर की प्रजा हो. முன்னே நீங்கள் இரக்கத்தை பெறாதவராய் இருந்தீர்கள். तुम पर दया नहीं हुई थी இப்பொழுதோ இரக்கத்தை பெற்றவர்கள். पर अब तुम पर दया हुई है. நீங்கள் இப்போது இரக்கத்தை பெற்றவர்கள். अभी तुम दया पाए हुए लोग है. நீங்க யார்? तुम कौन है? உங்களை அவர் முந்தி அன்பு செஞ்சிருக்காருங்க. आमीन तुम पर वो पहले प्रेम रखा. 1 யோவான் 4:19 வாசிக்கலாமா? पहला यूहन्ना 4:19 1 யோவான் 4:19 पहला यूहन्ना 4:19 அவர் முந்தி தம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். हम इसलिए प्रेम करते हैं कि पहले उसने हमसे प्रेम किया. we love because he first loved us. அதாவது முதலாவது அவர் அன்பு செஞ்சார். आमीन पहले वही हम पर प्रेम रखा. அவர் ஃபர்ஸ்ட் லவ் யார் கொடுத்திருக்கார்? आमीन पहले हमें कौन प्रेम किया? கவனிங்க முந்தி அவர் அன்பு செய்தார். पहले उसने हमसे प्रेम किया. முந்தி யார் அன்பு செய்தார்? पहले हम पर कौन प्रेम அவர் रखा? தான் முந்தி அன்பு செய்தார். परमेश्वर ने प्रेम रखा. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். आमीन हम इसलिए प्रेम करते हैं कि पहले उसी ने हमसे प्रेम किया. இந்த ஜனத்தை அவர் முந்தி அன்பு செஞ்சுட்டே இருக்கிறார். इस्राएल लोग को भी वैसे प्रभु पहले प्रेम किया. எவ்வளவு கோபம் இருந்தாலும் இந்த ஜனத்தை முந்தி அன்பு செஞ்சுட்டே இருக்கிறார். जितने कोप जलजलाहट है फिर भी वो प्रेम किया. முந்தி அன்பு செய்கிறார். पहले प्रेम. இரண்டாவது நாம் அவரிடத்தில் அன்பு செய்கிறோம். दूसरा हम उन पर प्रेम இப்போ முந்தி நம்மை அவர் அன்பு செய்கிறார். आमीन पहले हम पर प्रेम रखा. எதற்காக? क्यों எதற்காக அன்பு செய்கிறார்? क्यों प्रेम रखा? அவருடைய ஜனமாக மாற்ற. हम उनका प्रजा அவரை बने. துதிக்கி துதிக்கி उनका गुणानुवाद करें. அவருக்கு பயப்பட பயத்தை நாம் அடைய முடியும். आमीन हम ऐसे एक अनुभव पाना उनको भय मानना. அவருக்கு பயப்பட பயம் நமக்குள்ள வரணும். आमीन प्रभु यहोवा को भय मानने वाला अनुभव हमारे அதுதான் अंदर முந்தி आना. அன்பு செய்தார். आमीन इसलिए वो हम पर पहले प्रेम அப்படி रखा. முந்தி அன்பு செய்து वैसे पहले प्रेम நம்மிடத்தில் रखा. அன்பு அவர் நம்ம அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள वैसे घर के अंदर 7 விதமான சத்தம் கேட்டுச்சான். 7 प्रकार के आवाज सुनाई दिया. அத எரேமியா 33ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். यिर्मयाह 33 மீண்டும் எரேமியா 33:11 வாசிக்கலாம். यिर्मयाह 33:11 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 33:11 இருந்து வாசிக்கலாம். यिर्मयाह 33:11 से இன்னும் களிப்பின் சத்தமும் अर्श का शब्द, மகிழ்ச்சியின் சத்தம், आनंद का शब्द, மணவாளனின் சத்தம், दूल्हे का शब्द, மணவாட்டியின் சத்தம், दुल्हन की शब्द, சேனைகளை கர்த்தரை துதிங்கள் கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும்ங்கிற ஒரு சத்தம் கேட்டது. सेनाओं के यहोवा का धन्यवाद करें क्योंकि यहोवा भला है और उसकी करना सदा की ऐसे शब्द. கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலியை கொண்டு வருவடைய சத்தம் கேட்கப்பட்டது. यहोवा के भवन में धन्यवाद बलि लाने वाले की शब्द भी सुनाई देगा. இந்த சிறையிருப்பு திருப்பப்படும் போது இப்படி சத்தங்கள் கேட்கப்படுகிறது. जब बंधु ऐसे लौटा कर लेकर आता वैसे इसी प्रकार के शब्द सुनाई देता है. 12-13 வசனத்திலே வாசித்தால் ஆட்டு மந்தையும் வேய்ப்புடைய சத்தம்.
12 और 13 वचन में भेड़ बकरी और चरवाहा के शब्द, 7 விதமான சத்தங்கள். 7 प्रकार की आवाज. எப்படிப்பட்ட சத்தம் எல்லாம்? कौन से आवाज ध्वनि களிப்பின் सुनाई? சத்தம், हर्ष का आवाज, மகிழ்ச்சியின் சத்தம், आनंद की மணவாளனின் சத்தம், दूल्हे के शब्द, மணவாட்டியின் சத்தம், दुल्हन की शब्द, சேலை கர்த்தர் நல்லவர் என்று சொல்லக்கூடிய சத்தம், सेनाओं का यहोवा भला करने वाले शब्द, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தக்கூடிய சத்தம், धन्यवाद बलि लाने वाले की ஆட்டு शब्द, மந்தையும் மேய்ப்பனுடைய சத்தம். और भेड़शाला और चरवाहा की शब्द. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். आमीन. यहोवा मेरा चरवाहा है. हालेलुया. हालेलुया. இப்படிப்பட்ட சத்தம் கேட்கிறது. ऐसे शब्द உன்னை सुनाई. உங்களை மீண்டும் சிறையிருப்ப திருப்பி முந்தி வந்தவர் அன்பு செய்யும் போது आमीन. तुम्हारा बंधु ऐसे तुम्हें लौटाकर लेकर आएगा, तुम पर पहले प्रेम रखेगा. முந்திரி கொட்ட மாதிரி பேசிட்டே இருந்த பேதுரு, आमीन. जो आगे आगे बातें किया था वो पत्रस, இயேசுநாதர் சொல்லும்போதெல்லாம் முந்தி முந்தி பேசிட்டு இருந்தான். जो यीशु जो कहेगा वो पत्रस आगे आगे वो भी இயேசுவை बात. பிடிச்சா 3 தடவை மறுதலிச்சு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டான் और பாருங்க. यीशु को पकड़ा, 3 बार इनकार करके भाग गया, மீண்டும் கலிலேயாக்கு போயிட்டான். वापस गलील में गए. ஆனால் 40 நாள் தரிசனத்துல परंतु 40 दिन के மீண்டும் दर्शन, முந்தி அன்பு செய்கிறார். आमीन, वापस वो पहले उन पर प्रेम रख, மீண்டும் முந்தி அன்பு செய்கிறார். वापस पहले प्रेम. அங்கே வாசிக்கலாமா? யோவானுக்கு சுவிசேஷம் யுகன்னா சுசமாச்சாரம், வேகமா எடுத்துக்கலாம். யோவான் நம்ம லூக்காசன சுவிசேஷம் லூக்கா வேகமா எடுத்துக்கிறோம். அங்க 7 விதமான திறக்கப்பட்டதை சொல்லப்பட்டிருக்கிறது. 24 अध्याय, ஆமா, லூக்கா 24ஆம் அதிகாரம் लूका 24 अध्याय 2வது வசனத்துல दूसरा वचन. எல்லாம் வேகமா எடுத்துங்க, நான் சொல்ல அதான் லூக்கா 24 வசனத்துல लूका 24 अध्याय में கல்லறை திறக்கப்பட்டது. कब्र खुल गया. ஹalleluya. हालेलुया. லூக்கா 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல கல்லறை திறக்கப்பட்டது. लूका 24 अध्याय दूसरा वचन में कब्र खुल गया. 31வது வசனத்திலே 31 वचन the में eyes were open, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. उनकी आंखें खुल गई. ஹalleluya. Hallelujah. 32வது வசனத்துல 32 वचन में வேத வாக்கியங்கள் திறக்கப்பட்டது. आमीन, पवित्र शास्त्र खुल गया. he opened the scripture. आमीन, पवित्र शास्त्र खुल गई. 35வது வசனத்துல 35 वचन में, ஆமா 36வது வசனத்துல 36 वचन இவளை में, குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற இயேசுதாமே ஒரு நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் பண்ணார். आमीन, ये बातें कर रहे थे तभी यीशु उन लोगों के बीच में आकर खड़ा கதவு हुआ. சீசர்கள் கதவை பூட்டி இருக்காங்க, கதவு திறக்கப்பட்டது. आमीन, चेले लोग डर के मारे दरवाजा बंद करके अंदर बैठा था, वो दरवाजा खुल गई. அங்க யோவான் 20:19ல கதவு பூட்டி இருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. आमीन, यूहन्ना 20 अध्याय 19 वचन में लिखा है दरवाजा बंद करके லூக்கா बैठा था. 24:38 வாசிச்சால் இருதயம் திறக்க இங்க he opened their heart, அவருடைய இருதயம் திறக்கப்பட்டது. और 38 वचन में लिखा है मन को खोल दिया. 44வது வசனத்துல 44 वचन, he opened their understanding, அவருடைய மனது திறக்கப்பட்டது. उनका समझ खुल गया. 51வது வசனத்துல 51 का वचन, பரலோகம் திறக்கப்பட்டது. स्वर्ग खुल गया. ஹalleluya. हालेलुया. இங்க கவனிங்க, அவர்கள் சிறையிருப்பை திருப்ப वैसे तुम्हारे बंधु இங்க ऐसे கவனிங்க, तुम्हें छुड़ाने के, ஆதாம் முதலா இயேசு கிறிஸ்து வரைக்கும் மரணம் கட்டப்பட்டது, சிறையில आदम से கட்டப்பட்டது, लेकर यीशु मसीह तक मरण के மரணத்தை राज्य கட்ட किया. அவிழ்க்கப்பட்டது என்று और சொல்லி मरण के बंधनों को खोल எல்லாம் दिया. திறக்கப்பட்டது. सब कुछ खुल गया, खुल திறக்கப்பட்டு गई, खुल गई. பெந்தகோஸ்தை தினத்தன்று बिंदगोस की பெரிய ஒரு சத்தம், एकाएक एक शब्द பெரிய सुनाई, இடிமுழக்கத்தின் சத்தம், एक बड़ी बादल की शब्द பெரிய सुनाई, சத்தம் கேட்டது. एक बड़ी शब्द सुनाई. हालेलुया. हालेलुया. அது என்ன சத்தம்? कौन सी शब्द அந்த है? கடைசில அந்த சத்தம் என்ன சத்தமா இருந்துச்சு? वो शब्द कौन सी शब्द? அதுதாங்க தேவனுடைய ஆட்டு மந்தையும் மேய்ப்பனுடைய சத்தமாக இருக்கிறது. वो ही परमेश्वर का चरवाहा பெரிய और ஒரு भेड़ சாட்சியாக बकरियों के ध्वनि, பெரிய சத்தமாக இருந்தது. एक बड़ी அது ஒரு शब्द सुनाई. களிப்பின் சத்தம், वो अर्श के அது शब्द है, மகிழ்ச்சியின் वो சத்தம், आनंद की शब्द है, மணவாளனின் वो சத்தம், दुल्हा के शब्द है, மணவாட்டியின் वो சத்தம், दुल्हन के शब्द கர்த்தருடைய है, கிருபை என்று பொழுதின் சத்தம், यहोवा की करुणा ஸ்தோத்திர सदा की, பலியுடைய சத்தம், धन्यवाद बलि लाने वाले शब्द ஆட்டு है, மந்தையின் மேய்ப்புடைய சத்தம், चरवाहा और भेड़ बकरियों के சிறையிருப்பு शब्द, திருப்பப்பட்டு விட்டது. बंधुआई से छुड़ा திரும்ப दिया, கட்டுகிறோம், वापस बना रहा, சபையை திரும்ப कलीसिया को वापस கட்டுகிறோம், बना மனுக்குலத்தை रहे, திரும்ப கட்டுகிறோம். सारी मानव जात को वापस நான் बना रहे. மரித்தேன், நானும் சதாகாலம் एक உயிரோடு गांव में मर गया था परंतु अब मैं सदा काल के लिए जीवित हूँ. ஆமென். आमीन. அவர் முந்தி என்பு செய்தார். वो पहले हम पर प्रेम First रखा. love அவர் செய்தாருங்க. हाँ, पहले हम पर प्रेम அதனால वही 40 रखा. நாள் தரிசனமானார். इसलिए 40 दिन दर्शन இங்க दिखाया, பாருங்க, அவர்கிட்ட இருந்து புசித்தான், उनके साथ रहकर खाया, குடித்தான், पिया, தூங்கினா, लेटा. அவரை பிடிச்ச உடனே எல்லாம் பிடிச்சிட்டு ஓடிட்டான். यीशु को पकड़ने लगा, सब छोड़ के भाग गए. ஆனா இயேசு அப்படி முடிந்ததுன்னு விடலங்க. परंतु यीशु ऐसे छोड़ दिया क्या? இவனை வச்சு தான் அந்த உலகத்துக்கே எழுப்புதல். क्योंकि इन चेलों के द्वारा सारी संसार में எப்ப உன்னை வச்சு தான் जागृति, உலகத்திற்கே எழுப்புதல். तुम्हारे द्वारा ही सारी संसार में जागृति, உன்னை வைத்து தானே சத்துருக்களை நடுங்க வைக்க तेरे வேண்டும். द्वारा ही वो शत्रु को तरतराना, உன்னை வைத்து தானே இழந்து போன ஆசீர்வாதத்துல பெறணும். तेरे द्वारा ही जो जो खोया सारे आशीष को वापस पाना. இவன் ஓடிட்டான் வலையை எடுக்கிறதுக்கு. लेकिन ये जाल लेने के लिए चले गया.
அதனாலதான் தரிசனமாகி கேட்கிறாரு, लेकिन यीशु इसलिए दर्शन देकर என் மேல पूछा, அன்பா இருக்கிறாயா, तो मुझको प्रेम என் करता மேல है அன்பா क्या? இருக்கிறாயா? तो मुझ पर प्रेम करता 3 है क्या? தடவை கேட்டாரு. 3 बार 3 पूछा, தடவை மனிதழுத்தி போனவனே तो 3 बार इनकार करके गया। முன்பு அன்பு செய்தாருங்க. आमीन। यीशु पहले प्रेम रख, முன்பு அன்பு செய்தார். पहले प्रेम। அல்லேலூயா. हालेलुया। லூக்கா 15ஆம் அதிகாரத்துல लूका 15। லூக்கா இங்க படிக்க வேண்டாம், தகப்பன் முந்தி அன்பு செய்றாங்க, एक पिता वो पहले प्रेम करता है। ஓடி வந்து முன்பு அன்பு செய்தான். आमीन। दौड़ा कर आया, அந்த வீட்டுல பெரிய களிப்பு, நெட்டன களிப்பு, वो घर के अंदर एक बड़ा हर्ष के शब्द, நெட்டன களிப்பின் சத்தம், बड़े हर्ष के शब्द सुनाई दिया। சத்துரு வெட்கப்படத்தக்கதாக, शत्रु लज्जित हो ஊரார் गए। வெட்கப்படத்தக்கதாக, अड़ोसी पड़ोसी लज्जित। உலகனை மறந்தாலும் நான் மறப்பேனோ, உன்னை உள்ளங்கையிலே செதுக்கி வைத்திருக்கிறேன். हे सियोन, तू कहता है यहोवा मुझे छोड़ दिया, मैं तुझे छोड़ूंगा क्या? जैसे माता अपने दूध पीने वाले बच्चों पर ध्यान रखती है, वैसे मैं भी तुम पर ध्यान रखूंगा। பாருங்க, உன்னை கைவிடல. त्यागा नहीं। ஆனா ஏன் உன்னை மீண்டும் வந்து முன்பு வந்து அன்பு செய்றாருன்னா, क्यों ऐसे परमेश्वर तुम पर आके बार बार पहले प्रेम करता, சில சிச்சைக்கு ஒப்பு கொடுக்கிறார், कहीं ताड़ना में सौंपता, சில சிச்சைக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறார், कहीं ताड़ना में तुझे सौंपता, மீண்டும் உன்னை தூக்கி முன்பாக दोबारा நேசிக்கிறார். तुझे उठा के वो प्रेम करता। சத்ருவை வெட்கப்படுத்த வேண்டும். क्योंकि जो शैतान है उनको लज्जित இதுதான் करना। நோக்கம், அவருடைய நோக்கம். यही परमेश्वर का நீ அவருடைய मकसद है। ஜனமாக மாறணும், तो उनका प्रजा बनना, நீ அவரை துதிக்கி அவரை உயர்த்துற ஜனமா மாறணும். गुणानुवाद करने वाला बनना, இதுதான் அவருடைய நோக்கம். यही तुम्हारा एक वो परमेश्वर का मकसद। ஃபர்ஸ்ட் லவ், முந்து வந்து மீண்டும் வந்து நேசிக்கிறார். इसलिए वो बार बार आके तुम पर प्रेम करता है। ஆண்டவர் உன்னை தட்டி எழுப்புகிறார். प्रभु तुझे ऐसे जगाता है। முந்தி எதுக்கு மீண்டும் உங்களை உற்சாகப்படுத்திட்டு இருக்குது திருச்சபை? क्यों कलीसिया तुम्हें बार बार वचन से उत्साहित करता? எதற்கு மீண்டும் நீங்க ஆராதனைக்கு வரனால உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது? क्यों तुम आराम में नहीं आता, फिर भी कलीसिया तुम्हारे पीछे आता ढूंढ ढूंढ के? முந்தி அன்பு செய்யக்கூடியது தேவனுடைய திருச்சபை. आमीन। परमेश्वर का कलीसिया தேவனுடைய- पहले प्रेम करने वाला। தேவனுடைய இருதயத்தை போட்டிருக்கிறவன் தான் ஊழியக்காரன். आमीन। जो परमेश्वर का हृदय ऐसे ही सेवक का मन। முந்தி உன்னை தேடி வருகிறது. पहले पहले तुम्हें ढूंढ ढूंढ के आता है। முந்தி நீ எதெல்லாம் பேசலாம் தெரியாம பேசலாம். आमीन। ऐसे तो पहले पहले कुछ बात करे ही। எனக்கு பின்னாலே போய் சாத்தானேன்ட்டார். आमीन। यीशु ने कहा मेरे पीछे वाले शैतान। அவரை யாரை கனப்படுத்துறார்? தேவனை கனப்படுத்துறார். वो परमेश्वर को आदर किया। இங்க பாருங்க, முந்தி ஏன் உங்களை நேசிக்கிறார்னா, क्यों वो तुम पर भी पैसे पहले நமக்குல மீண்டும் அவருக்கு பயப்படைய பயத்தை வர வேண்டும். हमारे अंदर भी यहोवा का भय मानने वाला अनुभव। அதற்காக தான் மீண்டும் எல்லாத்தையும் உங்களை நாட்டுகிறார், உங்களை சுகமாக தங்க வைக்கிறார், உங்களை நிலைநிறுத்துகிறார், உங்களை மீண்டும் கூட உங்களை தூக்கி நிறுத்துகிறார். इसलिए वापस एक बार प्रभु तुम्हें हालेलुया निडर करता है, बसाता है, इलाज करता है, चंगा देता है। அதைத்தாங்க எரேமியால நம்ம வாசித்தோம், அவருக்கு பயப்படக்கூடிய பயத்தை அந்த சந்ததிக்கு வரணும். क्योंकि वो संतान पर प्रभु यहोवा का எனக்கு भय माने। 2 தடவை சொல்லிட்டார். எரேமியா 32, 39, 40 2 வசனங்கள் வாசித்தால் அவருக்கு பயப்படக்கூடிய பயத்துக்காக தான் நன்மை செஞ்சு கொண்டே இருக்கிறார். आमीन। यो यिर्मयाह 35 अध्याय में 29 और 40 दोनों वचन में 2 बार प्रभु यहोवा कहता है तेरा मेरे ऊपर तू भय मानने वाला अनुभव आना है। எதற்கு உனக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் क्यों அவர்? तुम्हारे लिए भलाई करते रहता? எதற்காக? क्यों? எப்படியாவது கர்த்தருக்கு பயப்பட பயத்தை உனக்கு உண்டாக்கணும். किस रीति से भी तू यहोवा पर भय मान। எனக்கு பயப்பட பயம் தேவை. आमीन। तू मुझ पर भय मानना। அதற்காக இவன் என் ஜனம், ये मेरे प्रजा என் துதியை சொல்லி வரணும். मेरी गुणानुवाद करेगा। இவன் என் ஜனம், நான் இவனுக்கு தேவனா இருக்கணும். ये मेरे प्रजा में इनका पिता ठहरना। ஒருத்தன் ஜெயம் எடுத்துற அவன் உயரக்கூடாது. आमीन। जो शैतान है वो ऊंचे नहीं जाना। நீ ஆண்டவரை உயர்த்த இருக்கணும். तो यहोवा को அவருக்கு ऊंचा பயப்படுற करो। பயத்தினால அவரை உயர்த்த उनका இருக்கணும். भय मानो, उनको ऊंचा करो। அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? इसलिए हम क्या करना? தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். आमीन। बुराई से दूर रखना நீதிமொழியின் वही यहोवा का भय मानने நீதிமொழியின் का புத்தகம் मूल। 8ஆம் அதிகாரம் नीति वचन 8वां 13ஆம் வசனம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்பட பயம். नीति वचन 8वां अध्याय में 13 वचन कहता है यहोवा का भय मानना, बुराई से भय இங்க रखना। பாருங்க, தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்பட பயம். बुराई से भय रखना, यहोवा का भय मानना। தீமையை வெறுக்கணும். बुराई से भय रखना। இங்க பாருங்க, தேவன் உன முன்பு அன்பு செய்கிறார். यहोवा तुम पर पहले प्रेम रखता है। ரெண்டாவது வரக்கூடியதெல்லாம் இங்க பாருங்க, உலகத்துல வரக்கூடிய ஐஸ்வர்யம், பின்னால வரக்கூடியது மற்றதெல்லாம் நீ இங்க ஒருபோதும் நீங்க நேசித்தா அதுதான் தீமையா வருது. जो दूसरा आता तुम्हारे पीछे इस संसार के आशीष धन दौलत, उस पर तो प्रेम करेगा तो वही கர்த்தருக்கு பயப்பட பயம். ஒரு மனிதன் தேவ மனுஷன் சாட்சி பெற்றான்.
आमीन। जो यहोवा को भय मानकर एक प्रभु का दास गवाही पाया। இங்க பாருங்க, தேவனுக்கு நீ பயப்படுற சாட்சி பெற்றவன் யார்? आमीन। अब्राहम। आमीन। तो परमेश्वर का भय मानने वाला करके गवाही हुआ किसका है? अब्राहम का। 100 வயசுல அவனை நேசித்து ஒரே புத்திரனை கொடுத்தார். 100 उम्र में अब्राहम पर पहले प्रेम எல்லாருக்கும் தெரிஞ்சது 22 तो संभव सभी को मालूम है। एक पुत्र को दिया उसको। எத்தனை வயசுல? कितने उम्र में? கிழவன் கிழவிக்கு ஒரு பிள்ளை. एक बुढ़ा बुढ़ी के लिए एक पुत्र இல்லையா? है क्या नहीं? 100 வயசுல 100 उम्र में முந்தி தேவன் அன்பு செஞ்சவர். परमेश्वर पहले प्रेम रखा, அவனுக்கு கொடுத்தாரு. अब्राहम को दिया। ஆனா அவனை சோதித்து பார்ப்பதற்காக, लेकिन अब्राहम के लिए உன் நேசகுமாரன் ஏகபுத்திரன் ஒரே குமாரனை நீ மோரியா மலை போய் பலி செலுத்தினார். अब्राहम को परीक्षा दिया, जो तेरे एकलौते पुत्र को मोरिया पर्वत पर ले जाकर बलि चढ़ा दो। அந்த வேலையில தாங்க கரெக்டா இருக்கிறாங்க. उसी समय अब्राहम ठीक था। முந்தி என்னை அன்பு செய்தவர். आमीन। ये परमेश्वर तो मुझ पर पहले முந்தி என்னை அன்பு செய்தவர் யார்? पहले मुझ पर परमेश्वर ने प्रेम रखा। நீங்க பெற்றுக்கொண்டதை அன்பு செய்ய கூடாது, தந்தவரை அன்பு செய்யணும். जो तुम पाए हैं उस पर प्रेम मत रखो, जो இந்த तुम्हें दिया। பிள்ளையை தருவதற்கு முன்பாக முந்தி அன்பு செய்தவர் யார்? आमीन। ये बच्चे ईसाक को अब्राहम पाने से पहले परमेश्वर ने अब्राहम पर प्रेम रखा। முந்தி அன்பு செய்ததனால அவன் அன்பு செய்தான். इसलिए अब्राहम भी अभी परमेश्वर पर தேவன் முந்தி அன்பு செய்தபடியால் இவனும் அன்பு செய்கிறான். परमेश्वर पहले प्रेम रखा, फिर अब्राहम परमेश्वर पर प्रेम। அவர் சொன்ன வார்த்தையின்படி அப்படியே பலி செலுத்தினான். उसका भय मानकर वो वचन के अनुसार बलि चढ़ाया। அங்கதான் ஆபிரகாமே ஆபிரகாமே, तब ए अब्राहम ए ஆண்டவரே கைவிடாதே, तेरे पुत्र के ओर हाथ நீ मत बढ़ा। தேவனுக்கு பயப்படுறவன். अभी मैं जानता हूँ कि तू परमेश्वर को भय मानने वाला। எது கர்த்தருக்கு பயப்படுற பயம்? आमीन। परमेश्वर का यहोवा का भय मानना मतलब क्या? முன்பு அன்பு செய்கிறார். वो तुम पर पहले प्रेम தேவன் करता। முன்பு அன்பு செய்தார். परमेश्वर तुम्हें पहले प्रेम किया। அப்ப இரண்டாவது வந்ததை நீ நேசித்தா, अगर जो तेरे पीछे आता उस पर तुम्हारा प्रेम होता तो அதுதாங்க அந்த தீமையை நீ வெறுக்கணும். वो बुराई से तू भय रखना। அதுதான் தீமை. ओ ही बुराई। அல்லேலூயா. हालेलुया। முதல்ல தேவன் அன்பாக அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். पहले परमेश्वर अपने स्वरूप में अपने समानता में मानव को बनाया। ஏதேனில ஒரு குறைவில்லாத இருந்தான். अदेन वाटिका में कुछ कमी தேவன் முந்தி அன்பு செய்தார். परमेश्वर पहले प्रेम रखा। ஆனா என்ன செய்தான்? परंतु क्या किया? ரெண்டாவது தந்தது மேல அன்பு செஞ்சிட்டான். आमीन। दूसरा जो उनको मिला उस पर प्रेम रखा। மனைவி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்பட்டான். पत्नी को बात माना। எப்ப முந்தி உனக்கு எல்லாத்தையும் உண்டாக்குறதுக்கு பேர் வச்சதே நீ, ये सब बना के जो नाम रखा तू ही रखा। முந்தி எல்லாத்துக்கும் பேர் வச்சது நீ. सारी चीजों को तू ही नाम रखा। ஆனா நீ அவன் முந்திரி கொட்ட மாதிரி பேசுவான்னு சொல்லிதான் அவன் கொக்குன்னு சொல்லணும். இவன் கொக்குன்னு பேர் வச்சா அவன் மக்குப்பா. आमीन। ये शायद आदम ने नाम रखेगा कोक और अवा ने बोलेगी कोक नहीं मक्कू। அல்லேலூயா. हालेलुया। அவன் மாறி பேசுவா, முந்தி பேசுவா. क्योंकि वो बदल बदल के இவளை बात करे। உண்டாக்குறதுக்காக பேரெல்லாம் வச்சவன் அவன்தான். इसलिए अवा को बनाने से पहले आदम के द्वारा सबका नाम रख दिया। எல்லாமே அவன் முந்தி உனக்கு இந்த இவளை தர்றதுக்கு முன்னால உனக்கு யாரை தந்தா? आमीन। तेरे पत्नी मिलने से पहले तुम पर पहले प्रेम कौन रखा? அல்லேலூயா. हालेलुया। யாரை தந்தாப்ல? आमीन। क्या दिया है? தேவன். परमेश्वर। அவர்தான் உனக்கு எல்லாம் தந்தாரு. वही तुम्हें सब कुछ दिया। ஆனா அவளை தந்ததுக்கு அப்புறம் लेकिन पत्नी मिलने के बाद அவ தந்ததை அவ பறிச்சிட்டு வந்ததை நீ திங்கிற. वो जो लेकर आए तो वो फल को तू खा। முந்தி நீ அன்பு செய்தபடினால் நீ அன்பு செய்ய வேண்டும் முந்தினவரை. परमेश्वर तुम पर पहले प्रेम रखा, फिर तू भी परमेश्वर அதான் पर प्रेम கர்த்தருக்கு रखा। பயப்படக்கூடிய பயம். ओ ये यहोवा को भय मानने वाला अनुभव। தீமையை வெறுக்கல. वो बुराई पर தீமை எங்க இருக்கு? பயன் नहीं தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக பேசலாம் தீமை. हमें बुराई मतलब क्या? जो जो परमेश्वर के आज्ञा के विरोध से आता वो सब कुछ बुराई। அந்த தீமையை இவன் வெறுக்கல. वो बुराई पर वो भय அங்க नहीं கர்த்தருக்கு किया। பயப்பட பயம் போயிட்டுங்க. यहोवा को भय मानने वाला अनुभव आदम से दूर। ஆதாம் என்று தேவன் சத்தம் போடுறாரு. परमेश्वर ने पुकारा, हे आदम हे आदम। பயந்து ஓடி ஒளிஞ்சு वो கொண்டான். डर के मारे छिप गया। கர்த்தருக்கு பயப்பட பயம் அவனுக்கு போயிட்டு. यहोवा को भय मानने वाला अनुभव उनसे दूर हो गया। கர்த்தருக்கு பயப்படக்கூட பயம் போயிட்டுனா ஒளிஞ்சுக்கிறோம். यहोवा का भय मानने वाला अनुभव हमसे दूर हो तो हम भी ஆண்டவரை छिप விட்டு जाएंगे। தூர போயிட்டோம். हम यहोवा से दूर हो गया। அப்ப அவருக்கு அவர் முந்தி அன்பு செய்கிறார். वो तुम पर पहले प्रेम करता। அப்ப முந்தி அன்பு செய்கிற முதல்ல நீ என்னதான் இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைத்தாலும் कुछ भी इस संसार में तुम्हें मिलता फिर भी தீமையை வெறுக்க வேண்டும். बुराई पर भय रखो। முந்தி உனக்கு அன்பு செய்தவரை சிநேகிக்கணும். जो पहले तुम पर प्रेम रखा उन पर तू भी प्रेम ஒரு रख। 2 வசனங்களை வாசித்து முடிக்கலாம்னு अभी ஆசைப்படுறேன். 2 वचन पढ़ के हम खत्म करेंगे। வாசிக்கலாமா? 1 யோவான்
पहला युगना இரண்டாம் அதிகாரம் दूसरा अध्याय 15வது வசனத்தை வாசிக்கலாம். 15 वचन। உலகத்திலும் உலகத்துள்ளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பில்லை. आमेन। पहला युगना दूसरा अध्याय 15 वचन। 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். तुम न तो संसार से और न संसार में की वस्तुओं में प्रेम रखो, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தை பெருமையாக உலகத்தில் எல்லாம் பிதாவினால் உண்டானவை அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். क्योंकि जो कुछ संसार में है अर्थात शरीर की अभिलाषा और आंखों की अभिलाषा और जीविका का गमन वह पिता की ओर से नहीं परंतु संसार ही की ओर से है। உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்னைக்கும் நிலைத்திருப்பான். संसार और उसकी अभिलाषाएं दोनों मिटते जाते हैं, पर जो परमेश्वर की इच्छा पर चलता है वो सर्वदा बने रहे। பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்திகிறிஸ்து வருகிறான்னு நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்திகிறிஸ்தர் இருக்கார்கள். அதனால் இது கடைசி காலம் என்று அறிகிறோம். ये लड़कों, ये अंतिम समय है और जैसे तुमने सुना है कि मेसी का विरोधी आने वाला है, उसके अनुसार अब भी बहुत से मेसी विरोधी उठ खड़े हुए हैं। इसमें हम जानते हैं कि ये अंतिम समय है। அப்ப உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதீர்கள். आमेन। न इस संसार पर और उनके लालसा। ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் தேவனுடைய பிதாவுடைய அன்பில்லை. यदि कोई संसार में प्रेम रखेगा तो उसमें पिता का प्रेम नहीं। அதனாலதான் பழைய பாட்டிற்கு தந்தானை துதிப்போமே. அப்ப தந்தவரை துதிக்கணும். பெற்றுக்கொண்டதை வச்சுட்டு நீ மேன்மை பாராட்டக்கூடாது. जो तुम्हें दिया उनको गुणानुवाद करो, जो तू पाया वो आशीष पर घमंड मत करो। அவன் பெற்றுக்கொண்ட ஈசாக்க வச்சு மேன்மை பாராட்டிருந்தா அந்த அன்பை அவர் அன்பு செய்தாரு, அந்த அன்பை அவன் விட்டிருப்பான். यदि वो पाया हुआ ईसा को रख के घमंड करेगा तो जो पहले उस पर प्रेम रखा वो परमेश्वर को प्रेम को होना चाहिए. அந்த தீமையை வெறுத்தாங்க. लेकिन अब्राहम वो बुराई पर भय கர்த்தருக்கு பயப்படுறவன் என்று சாட்சி பெற்றுட்டான். अब्राहम कैसे गवाही हुआ? ये यहोवा को भय मानने वाला व्यक्ति है. அப்ப உன்னை முந்தி அன்பு செய்வதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில எது வந்தாலும் அது தீமை தாங்க. आमीन। इसलिए परमेश्वर तुम पर अभी पहले प्रेम रख दिया, इसके बाद तुम्हारे पीछे जो जो आता वो सब बुराई है, அதெல்லாம் பிந்தினது. वो सब बात में का बात है. ஐஸ்வர்யம், जो धन, உலகத்தின் ஞானம், ये संसार की बुद्धि, இந்த உலகத்தினுடைய செல்வம், ये संसार की दौलत, பலம், बल, எல்லாம் பிந்தி வந்தது. पराक्रम सब உனக்கு முந்தி அன்பு செய்தவரை. आमीन। जो तुम पर पहले प्रेम रखा। அதனாலதான் யாக்கோப்பு 4:4 வாசிக்கிறோம். याकूब 4:4 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோப்பு 4:4. याकूब 4:4 விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்குமான பகை என்று அறியீர்களாய். ஆகையால் உலகத்துக்கு சிநேகமாக இருக்க விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பகைஞராய் இருக்கிறார்கள். ये विचारिनियो, क्या तुम नहीं जानती कि संसार के मित्रता करनी परमेश्वर से बैर करना, अतः जो कोई संसार का मित्र होना चाहता है वह अपने आप को परमेश्वर का बैरी बनाता है. அதனால பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புத்தகத்துல பார்த்தா அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோனை பார்த்து தேவன் அருவருப்பா பேசிட்டார். ஏ விபச்சாரிகளே அப்படின்ட்டார். பழைய ஏற்பாட்டுல பார்த்தா தீர்க்கதரிசிகள் அவர்களை அவமானமா பேசுகிறாங்க. हम पुराने नियम में देख सकता लोग इस्राएल लोग के और ऐसे उतना अपमान की बात कहता है, ये बेचारी नहीं हो. ஏன் ஜெர்மா சொல்றாரு? क्यों ऐसे कहता? தேவனுடைய ஃபர்ஸ்ட் லவ், தேவன் முந்தி அன்பு செய்தார். परमेश्वर कितना पहले என்னதான் அவருக்கு விரோதமா செஞ்சாலும் உனக்கு நன்மை செய்து எப்படியாவது பயத்தை உண்டாக்கணும் முடியாம முந்தி அன்பு செய்தார். तो कितने उनके विरोध से तो बुराई पर प्रेम रखता था, फिर भी तुम्हारे लिए कितने सारे भलाई कर करके प्रभु अपने क्रोध से तो तुमको दूर किया था. எவ்வளவோ அன்பு செய்தாருங்க. कितने प्रेम किया. அப்ப முந்தி அன்பு செய்யற விட்டுட்டு हम भी उनको पहले प्रेम करना वो बात छोड़ के வரும்போது जो हमारे पीछे आता இந்த தீமையை நீங்கள் வெறுக்கவில்லை. वो बुराई पर तुम भय, தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். यहोवा का भय मानना, बुराई से भय रखना. அதனாலதாங்க யாரு அந்த பேதுருவை பார்த்து என் மேல நீ என்ன சிநேகிக்கிறாயா என்னை சிநேகிக்கிறாயான்னு 3 நேரம் கேட்டார். इसलिए पत्रस के और इसने 3 बार पूछा, क्या तुम मुझ पर प्रेम करता क्या? ஏங்கடா நீ எவ்வளவோ உனக்கு நன்மை செஞ்சப்பா, क्योंकि मैंने तुम पर कितने भलाई किया, ஆனால் நீ வலை எடுக்க போயிட்டீல. लेकिन तू जाल लेने के लिए चला எத்தனை गया. நேரமோ சொன்னேன். कितनी की बार तू कहा, அல்லேலூயா, நான் மரித்து அடக்கி 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொன்னேன். मैंने कितनी बार तुम्हारे बीच में कहा था मैं मारा जाऊंगा, फिर गाड़ा हूंगा, तीसरे दिन जी उठूंगा. கல்லறை விட்டு அசையாது கிடந்த ஒரு ஸ்திரீங்க. लेकिन वो खबर से उधर ही खड़ी थी एक स्त्री. அவதாங்க 7 பேய் இருந்திருக்கு, அவளுக்குள்ள துரத்தி இருக்காரு. उसके अंदर 7 प्रकार का दुष्ट आत्मा था. यीशु भगा. பைபிள்ல 8 மரியாள் இருக்குது.
और शास्त्र में 8 प्रकार के அதுல मरियम है। ஒரு மரியாள் மதலேனா மரியாள், उसमें एक मरियम मगदलीनी அவருக்கு தான் मरियम, முதல் தரிசனமான. उस मगदलीनी के लिए पहल प्रभु यीशु दर्शन दिया, அப்போஸ்தலர்களுக்கு அல்ல, प्रेरित लोग के लिए नहीं, இயேசுவின் தாயாக மரியாளுக்கு அல்ல. और यीशु के माँ मरियम के भी नहीं। அவளிடத்துல இருந்து 7 பிசாச துரத்தி இருந்தார். ये मगदलीनी से प्रभु यीशु 7 प्रकार के दुष्ट आत्मा को அவர் भगाया। உயிர் தெழுந்து முதல் அவருக்கு தான் தரிசனமானார். यीशु जी उठकर सबसे पहले वो मगदलीनी मरियम को दर्शन दिया। எவ்வளவு பெரிய பாக்கியவதி ये பாருங்க. कितने बड़ी धन्य स्त्री, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. बाकी सब भाग गए। என்ன முந்தி அன்பு செய்தவரை आमीन, जो मुझ पर पहले प्रेम रखा, நான் ஓட மாட்டேன், मैं उनसे दूर नहीं அங்கேயே भागूंगा அந்த नहीं, கல்லறையிலே கிடக்குறா. मैं भागूंगी नहीं, वो कब्रिस्तान में அவளுக்கு मैं தான் खड़ी। முதல் தரிசனமானார். उस मगदलीनी के लिए यीशु पहले दर्शन அப்ப உங்களுக்கு தேவன் தரிசனமாகணும், தேவன் வெளிப்பட வேணுங்க. आमीन, तुम्हारे अंदर प्रभु दर्शन होना, प्रभु तुम्हारे लिए हालेलुया प्रकट होना। மார்க்கு சுவிசேஷம் கடைசி 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. आमीन, मरकुस सुसमाचार 16ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்ல வாசிக்கிறோம். 16 अध्याय में 9 और வாரத்தி முதல் நாள் அதிகாலையில இயேசு எழுந்த பின்பு முதலாம் மரியாளுக்கு முதல் தரிசனமானால் முதல் आमीन, सप्ताह के पहले दिन भोर होते ही वह जी उठकर ये- पहले पहल मरियम मगदलीनी को दर्शन, அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். जिसमें से उसने 7 दुष्ट आत्माएं निकाली। அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்களுக்கு துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்க அவரிடத்திலே போய் அந்த செய்தி அறிவித்தாள். उसने जाकर यीशु के साथियों को जो शोक में डूबे हुए थे और रो रहे थे समाचार दिया। சில பேருக்கு எத்தனை பேய வரட்டு, எத்தனை நன்மை செய்யி, இன்னும் பேயத்தான் இருக்கான். உன்னை முதல்ல அன்பு செஞ்சவருக்கு இருதயத்தை கொடு. आमीन, कई लोग को कितने प्रकार के दुष्ट आत्मा को बहाओ, कितने उनको भलाई करके दिखाओ, आज तक वो बुराई पर बैर करता है। முதல் யாருக்கு தரிசனமானார் தெரியுமா? आमीन, पहले पहल किसको दर्शन? மதலேனா மரியாளுக்கு. मगदलीनी। ஏன் தெரியுமா? அவ ஃபர்ஸ்ட்ல ஓட சேர்ந்துட்டாங்க. आमीन, क्योंकि वो जानते थे वो मुझ पर पहले प्रेम किया। இவன் இயேசுநாதர் கூட இருந்து நன்மையை பெற்றவன் ஃபெயிலியரா பெற்றான். லவ் ஃபெயிலியர். जो यीशु के साथी लोग हैं वो लोग लव फेलियर हो गए। சில பேர் லவ் ஃபெயிலியராவே சுத்திட்டு இருக்காங்க. ऐसे कई लोग लव फेलियर होकर சபை घूम இன்னைக்கு रहा லவ் ஃபெயிலியரா சுத்திட்டு இருக்குது. है। आजकल कलिसिया लव फेलियर होकर घूमता है। சபை இன்னைக்கு லவ் ஃபெயிலியரா சுத்திட்டு இருக்குது. कलिसिया लव फेलियर में घूमता है। இயேசுதான் உனக்கு முதல் அன்பு செய்தார். यीशु ही तुम पर पहले அவர்தான் உன்னை प्रेम, தேடி வந்தார். वो ही तुम्हें ढूंढता அவர்தான் है, உன்னை சுகமாக்கினார். वो ही तुम्हें चंगा உன் दिया, காயம் கட்டினார். तेरे गांवों को உன்னை चंगा தூக்கி दिया, எடுத்தார். तुझे इलाज किया। உளையான சேட்டிருந்து உன்னை தூக்கி உன் குடும்பத்தை நிறுத்தினவர் அவர். दल दल की कीच में से तुम्हारा परिवार को उठा के खड़ा किया वो ये। அந்த முதல் லவ் விட்டுட்டு, அவர் முதல்ல அன்பு செய்தரை விட்டுட்டு பின்னால வந்ததெல்லாம் பிடிச்சிட்டு இருக்க கூடாது. जो पहले प्रेम दिया उनको छोड़ के जो அதுக்கு पीछे பேர் आया। உலக சிநேகம், தேவனுக்கு உருவான பகை. आमीन, जो संसार पर प्रेम रखता है वो परमेश्वर से बैरी बन। அதான் விபச்சாரின் வேதம் சொல்லுகிறது. इसलिए ये विभिचारी करके साथ தேவனுக்கு உருவான பகையாக மாறிடுறாங்க. परमेश्वर का बैरी बन जाता அந்த है। தீமையை வெறுத்தால் கர்த்தருக்கு பயப்பட பயம் வந்துடும். यदि उस बुराई पर हम बैर करेगा तो यहोवा का भय मानने वाला अनुभव होगा। அவளுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் லவ் விட்டுட்டு எங்கேயும் போலங்க. आमीन, मगदलीनी वो पहले प्रेम को छोड़ के किधर भी नहीं गई। அந்த மத்த ஸ்திரீகள்லாம் கூட வந்தாங்க, बाकी स्त्रियां भी साथ में आई थी, கல்லறை வரைக்கும் வந்தாங்க, कब्र तक आई थी, எல்லாம் போயிட்டாங்க. सब कुछ चली गई, ஆனால் இவளுக்கு தான் முதல் தரிசனம். परंतु इसके लिए पहले दर्शन मिला। கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை, தரிசனங்களை, வரங்களை, பரிசுத்தாவினுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், ஊற்றப்படுவோம். आमीन, प्रभु तुम्हारे ऊपर ऐसे अभिषेक वरदान और गई पवित्र आत्मा के गिफ्ट को तुम्हारे ऊपर उंडेली। இயேசுவை பார்த்து ஒருத்தர் சொல்றாப்ல, உம்மை பெற்ற கற்பமும் நீர் பாலுடைய மலையும் பாக்கியம் உள்ளது என்று சொன்னார்கள். यीशु के ओर एक स्त्री ने कही थी जो तुम्हें जन्म दिया और जिससे आपने दूध पिया वो स्त्री धन्य है। ஆனா இயேசு என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? लेकिन यीशु क्या उत्तर दिया मालूम வேத है? வசனத்தை காத்துக்கொள்ளுங்கள் அதிக பாக்கியவான்கள். लेकिन इससे बढ़कर जो कोई वचन पर ध्यान रखता वो अधिक धन्य है। இயேசுநாதருடைய தாய் மாத்திரம் பாக்கியவதி கிடையாது. ना केवल यीशु के मां मरियम, நீங்கள் வேத வசனத்தை காத்துக்கொண்ட மயனாள் மரியாளை போல நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். मगदलीनी मरियम के जैसे जो वचन पर चलता है वो सभी धन्य ही है। வேத வசனத்தை காத்துக்கொண்டவர்கள். आमीन, वचन के अनुसार जो कोई करता है முதல் அன்பு, ஃபர்ஸ்ட் லவ். पहले प्रेम, அவர் உங்களை முந்தி அன்பு செய்தார். वो पहले तुम पर प्रेम, அதனால தான் நீங்க அவரை அன்பு செய்றீங்க. इसलिए तुम भी उन पर प्रेम रखता है। அதனால தான் 1 யோவான் 4:19 நம்ம அந்த வசனத்தை வாசித்தோம். पहले योहन्ना 4:19, அவர் என்ன இருந்தாலும் உங்களை முந்தி நன்மை செஞ்சு ஆசீர்வதிக்கிறாருங்க. वो भला करते करते तुमको आशीष देगा। எப்படியாவது கர்த்தருக்கு பயம் வேணும்.
किस रीति से भी तू यहोवा का भय मानना, எப்படியாவது என் ஜனத்துக்கு கர்த்தருடைய किस பயம் रीति से வரணும். भी मेरे प्रजा मेरे ऊपर भय करना, இதற்காகத்தான் அன்பு செஞ்சுட்டு இருக்கிறார். इसलिए वो तुम पर बार बार प्रेम அப்ப करता है. முந்தின அன்பை நீங்கள் விட்டுட்டு வேற ஏதாவது நேசித்தால் நீங்கள் தீமையை நேசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். तुम ये पहले प्रेम को छोड़ के और किस पर प्रेम रखेगा? तो तुम जो बुराई है उस पर प्रेम करता. प्रभु इन दिनों में तुम्हारे गांवों को वो इलाज करेगा. உங்களுக்கு காயம் கட்டுகிறார். விசாரிப்பட்ட சியோனே, தள்ளுண்டவள் என்று சொல்லப்பட்டவளே, अनुभव में पड़ा था. உன்னுடைய காயங்களை கட்டுகிறார். तुम्हारे सारे गांव को ஆரோக்கியம் வர பண்ணுகிறார். चंगा देता है. உங்களை ஆரோக்கியமும் சௌக்கியமும் இந்த நாள்ல வருகிறது. इन दिन में तुम्हारे लिए इलाज भी मिलता है, चंगा भी होता உங்கள் है. வீட்டுக்குள்ளே ஆரோக்கியமும் तुम्हारे சௌக்கியம், घर के अंदर चंगा और इलाज, உங்கள் காயங்களை கட்டுகிறார். तेरे गांवों को इलाज करता है. தள்ளுண்டவள் என்று சொல்லப்பட்டவளே, त्याग अनुभव में पड़ी थी. விசாரிப்பட்டு போயிருக்கிறவர்களே, तो ऐसे कोई चिंता नहीं करता तो உங்கள் காயங்களை கட்டி अभी तुम्हारे गांवों को चंगा देता है, உங்களை சுகமாக்குகிறார். तुम्हें चंगा देता है, तुम्हें इलाज करता है. உங்களை காயங்களை கட்டுகிறவர் इन दिनों में तुम्हारे सारे चोटों को சௌக்கியமும் சுகமும் உண்டாவதா. इलाज और चंगा होने दो. எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு जैसे चुने हुए लोगों மீண்டும் சௌக்கியமும் சுகமும் को इलाज தந்தது. किया, चंगा दिया, உலகளுக்கு சௌக்கியமும் वैसे சுகம் तुम्हें வருகிறது. भी इलाज करता और நீ चंगा அவரையே முந்தி அன்பு செய்தவரையே जो तुम पर पहले प्रेम இன்னும் நேசிப்பாயாக. और प्रेम करो. ராபாலாக்காராதினம் यार करूंगा मैं ज्यादा तुझसे आराधना. पूरे मन से आराधना, पूरे मन से प्रेमी करो. आराधना 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆழமா முழு உலகத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. பேதுரு முந்தி அன்பு செய்தர் விட்டுட்டு ஓடி விட்டானே. पत्रस जो पहले प्रेम किया हुआ यीशु को छोड़ के भाग गए. இயேசுவிடத்திலே நன்மை பெற்றவர்கள் எல்லாம் ஓடி விட்டார்களே. यीशु से जितने भलाई पाए हुए लोग भाग गए, ஆனால் மீண்டும் நன்மை செய்வதற்காக परंतु वापस भलाई करने அவர் கூட்டி செத்தார். को इकट्ठा किया. அவர் களிப்பின் சத்தத்தை கேட்க, अर्श के शब्द सुनने के, சபையானது களிப்பின் சத்தத்தை கேட்க, कलीसिया अर्श के शब्द सुनने, மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்க, आनंद के शब्द सुनने, மணவாளனின் சத்தத்தை கேட்க, दुल्हा के शब्द के लिए, மணவாட்டியின் சத்தத்தை கேட்க, दुल्हे के शब्द के लिए, தேவ கிருபை எண்டு பொழுது சத்தத்தை கேட்க, करुणा सदा की ये शब्द सुनने, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துற சத்தத்தை கேட்க, धन्यवाद के बलि लाने वाले शब्द सुनने, ஆட்டு மந்தையின் சத்தத்தை கேட்க, भेड़ बकरियां के शब्द सुनने के लिए இன்னும் கூட அவர் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். दोबारा वो तुम्हें वापस இன்னும் நன்மை செய்திருக்கிறார். तुम्हारा भला किया है, அவர் நன்மை செய்தபடிதான் भला किया इस உன்மேல் ஆவியை ஊட்டபடிதான். ஓ, ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக.
प्रार्थना करेंगे। अनुग्रहकारी प्रेमी परमेश्वर दयालु पिता, और एक बार इस आराधना में प्रभु